அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பிறப்பு முதல் இறப்பு வரை தனிமனித வாழ்வில் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே பல்வேறு செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் சிறுவர்கள் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய சில ஒழுக்கங்களை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக சிறுவர்கள் விஷயத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வயல்களிலே, நம்முடைய தோட்டங்களிலே, நம்முடைய வியாபாரங்களிலே முதலிலே கிடைக்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி முதலிலே கிடைக்கக்கூடிய பலன்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஒரு வயலில் அன்றைக்கி தான் நமக்கு விளைஞ்சு வந்திருக்குது. முதல் உற்பத்தியாகி வரக்கூடிய பொருள்கள் இருக்குமேயானால் அது அந்த கள்ளங்கப்படம் இல்லாத சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் 2437வது ஹதீஸாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவில் ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சு. அப்புறம் சொல்ல துவாவெல்லாம் செய்கிறாங்க மதீனாவுக்காக வேண்டி. அப்போ அங்கே உள்ள பேரிச்சம்பழங்கள் உற்பத்தியாகி வந்தவுடனே சின்ன குழந்தைகளை அழைத்து அந்த பேரிச்சம்பழத்தை முதல்ல அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஹதீஸை நம்ம பார்க்குறோம். இதே கருத்து 2438 இருக்கிறது. கான யூதாபி அவ்வளி சமரி, முதல்ல உற்பத்தி ஆகக்கூடிய கனிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வரப்படும். அவங்க என்ன நினச்சி தோட்டம் தூரம் வச்சுக்கிறவங்க என்ன நினச்சி கொண்டு வருவாங்கன்னா, முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கொண்டு அதை கொடுப்போமே அப்படின்னு கொண்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அதை வாங்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சும்ம யோதீஹி அஸ்கர மையஹுலுரு மினல் வில்தான், சிறுவர்களில் வந்திருக்கிற சிறுவர்களில் யார் ரொம்ப சின்ன ஆட்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்கள் விஷயத்தில் அதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பொருள்களை விநியோகம் பண்ணுறதுல இதையும் நம்ம சிறுவர்கள் விஷயத்தில் நம்ம கடைப்பிடிக்கணும், கவனிக்கணும். இது சஹீஹ் முஸ்லிமில் 2438வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கப்புறம் சிறுவர்கள் விஷயமாக நம்ம செய்கிற ஒரு தப்பு, அதை நம்ம கவனமாக இருக்கணும். சிறுவர்கள் மாத்திரம் இல்லாமல் இந்த தப்பை பெரியவர்களுமே செய்கிறோம். அது என்ன தப்பு என்று சொன்னால், சிறுவர்களுக்கு ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு பயந்த மாதிரியான ஒரு நிலைமை இதெல்லாம் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு கழுத்தில், தோளில், இடுப்பில் தாயத்துகளை நம்ம கட்டி விடுகிறோம், அல்லது நூல்களை முடிந்து அதை தொங்க விடுகிறோம். இது மாதிரியான காரியங்களை மார்க்கத்தின் பெயரால், அது நல்லதுங்கிற பெயரால் நம்ம செய்கிறோம். இது மாதிரி குழந்தைகளுக்கு செய்யலாமா, அல்லது பெரியவங்களே இது மாதிரி தாயத்தை இதுகள்லாம் நூல்கள்லாம் போட்டுக்கொள்ளலாமா என்றால், இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய ஹதீஸுகள் நமக்கு கிடைக்கிறது. உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு 10 பேர் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக உறுதிமொழி கொடுக்கறதுக்கு வந்தாங்க. நாங்கள் இன்னையிலேருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், உங்கள்கிட்ட நாங்கள் உறுதிமொழி தர்றோம் அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி 10 பேர் வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க 10 பேரில் 9 பேர்ட்டு அந்த உறுதிமொழியை வாங்கினாங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த உறுதிமொழியை 9 பேர்ட்ட வாங்கினாங்க. ஒரு ஆள்கிட்ட அந்த உறுதிமொழி வாங்க மறுத்துட்டாங்க. ஃபபாயா திசாத்தன் வம்சகான் வாஹிதின், ஒரு 9 பேர்கிட்ட உறுதிமொழி வாங்கி ஒரு ஆள்கிட்ட உறுதிமொழி வாங்கலை. அப்போ இருந்த ஆட்கள்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே 10 பேருக்கு வந்தாங்களே, நீங்கள் 9 பேர்கிட்ட வாங்கிட்டு ஒரு ஆள்கிட்ட அந்த உறுதிமொழி வாங்கலையே அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அலைஹி தமீமத்தன், அவர் தாயத்து போட்டிருக்காரு. யார் 10 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வர்றாங்க, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்ல வர்றீங்கள, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்கிறாருன்னா இன்னொரு அல்லாஹ் வச்சிருக்க தாயத்துண்டு, அது என்னமோ உனக்கு நன்மை தீமை தரும் நம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த உள்ளத்தில் இப்படி லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்க முடியும்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு உறுதிமொழி எடுக்க வந்தால் அந்த உறுதிமொழியில் நீங்கள் உண்மையாளர்களாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்ன அலைஹி தமீமத்தன், அவர்கிட்ட அவர் மீது தாயத்து கிடக்கிறது என்று சொல்லி ஃபஅத்கல யதஹு ஃபகதாஹா, தங்களுடைய கையை விட்டு அவருடைய தாயத்தை அறுத்து எடுத்து ஃபபாயாஹு, அதுக்கு பிறகு அவரிடத்தில் பையத்து செய்தார்கள், உறுதிமொழி வாங்கினார்கள்.
உறுதிமொழி வாங்கிட்டு சொல்றாங்க, வகால மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவராகவே வந்து நீ எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள் என்று முஸ்னத் அஹ்மதுல 16781வது ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அப்ப தாயத்து போடுதல் என்பது இஸ்லாத்துக்கு நேர் எதிரானது. தாயத்தும் இஸ்லாமும் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியாது. தாயத்தை நம்பினா இஸ்லாம் இல்லை, இஸ்லாத்தை நம்பினா தாயத்து கிடையாது. பெரிய ஆளுக்கு வெட்டி எறிஞ்சிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி வந்து முஸ்னத் அஹ்மதுல 19149வது ஹதீஸில் இருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அவருடைய அந்த இந்த இதுக்குள்ள அந்த கை, தோல் புஜத்து கை, இந்த இடத்துல ஒரு தாயத்தை தொங்க விட்டுருக்கார், ஒரு வளையத்தை தொங்க விட்டுருக்கிறார், மாட்டி விட்டுருக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இது என்னப்பான்னு கேட்குறாங்க. மாஹாதிஹி, இது என்ன என்னமோ தோலில் என்னமோ கட்டிருக்கிறிய அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மினல் வாகினா, அது வந்து வாகினான்னா அந்த தோல் புஜத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வேதனை, வலி. அந்த வலிக்காக வேண்டி இதை வந்து போட்டிருக்கிறேன், இதை மந்திரிச்சு போட்டிருப்பார், அவளுக்கு நூல் மாதிரி ஏதோ கட்டிருக்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அம்மா இன்னஹா லா தஸீதுக இல்லா வஹ்னன், உனக்கு இது வந்து தொல்லையைத்தான் கவலையைத்தான் அதிகரிக்கும். இது மாதிரி போடுவது வந்து உனக்கு கவலையைத்தான் இப்போ அதிகரிக்கும். இதை எதுக்கு போட்டிருக்கிற? இம்பிதுகா அன்க, இதை கலட்டி எரிஞ்சிரு. தோளில் போட்டுக்கிற நூலை முடிஞ்சு போட்டிருக்க இல்லையா, அதை கலட்டி வீசிரு. ஏன்னு கேட்டால், இப்போ இன்னக்க லவ் மித்த ஒஹிய அழைக்க, அது உன் மீது இருக்கிற நிலையில் நீ மரணித்து விட்டாயானால் மா அஃப்லஹத அபதா, ஒரு கால் நீ ஜெயிக்க இயலாது, வெற்றி பெற இயலாது, மறுமையில் உனக்கு ஃபெயில் தான், தோத்துருவ என்று சொல்கிறாங்க. அப்போ தோல் பட்சத்தில் ஒரு வலி ஏற்பட்டதற்காக வேண்டி அந்த தோள்பட்டையில் அவர் ஒரு இதை கட்டி இருக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அதை தூக்கி எரிஞ்சிருன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, அதனால உனக்கு கவலை தான் ஜாஸ்தியாகும்னு வர சொல்கிறாங்க. மூணாவது சொல்கிறாங்க, மறுமையில் உனக்கு வெற்றி பெற முடியாது என்று எச்சரிக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைகளுக்கு நம்மளே பயத்தை காட்டி தாயத்தை போட்டு விட்டு இடுப்பில் துணை கட்டி விட்டு இதெல்லாம் காசுக்காக வேண்டி சில பேர் ஏமாத்துறாங்க. அதை நம்ம நம்பி என்ன பண்ணுறோம்னு கேட்டால் இது செய்கிறோம். இது வந்து ஏகத்துவ கொள்கையவே பாதிச்சிரும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி அன்றைக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், ஒட்டகங்கள் இருக்குல்ல, ஒட்டகங்கள் மீது திருஷ்டி பெறக்கூடாது, மற்றவங்க பார்த்து தான் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா, கழுத்தில் ஒரு மாலை மாதிரி போடுவாங்க. ஒட்டகத்தில் பார்த்தாங்கன்னா அது வந்து திருஷ்டி படாது, நல்ல ஒட்டகங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால், வேகமாக போகிற ஒட்டகம், அதை பார்த்து அடுத்தவங்க கண்ணு வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இது மாதிரி போடுற வழக்கம் அன்னைக்கு இருந்தது அரபுகள்கிட்ட. ஒட்டகத்துக்கு அந்த மாதிரி கவசம், பாதுகாப்பு கவசம் ஏற்படுத்துவாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இதை வந்து அபூ பஷீர் அல் அன்சாரி என்ற நபி தோழர் அறிவிக்கிறார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தேன். அப்போது மக்கள்லாம் வந்து இரவில் படுத்து தூங்க போயிட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆளை அனுப்பி படுக்க போயிட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டாங்க போல இருக்கு அந்த ஒட்டகத்துக்கு மாலை போட்டிருந்ததை. உடனே மக்களை ஒரு தூதரை அனுப்பி, எந்த ஒரு ஒட்டகத்தினுடைய கழுத்திலும் இந்த மாதிரி வந்து மாலை போட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதை வெட்டிட்டு வான்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சி அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் படுத்து தூங்கின பிறகு ஒட்டகத்தினுடைய கழுத்துக்களில் இது மாதிரி போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதை வெட்டி எறிஞ்சிட்டு வான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விடுறாங்க. மனுஷனுக்கு போடுறது இருக்கட்டும், ஒட்டகத்துக்கு அது மீது நம்பிக்கையே இருக்காது. நமக்கு தான் நம்பிக்கை வருது, மனுஷனுக்கு தப்பான நம்பிக்கை. ஒட்டகத்துக்கு தாயத்தில் நம்பிக்கை வருமா, தகடில் அது நம்பிக்கை வைக்குமா, கழுத்தில் போடுறது மாலையை கண்டுமா, அது கண் திருஷ்டி கண்டுச்சா ஒன்றையும் காணாது. அது அது அந்த மாதிரி ஒட்டகத்துக்கு வந்து கண் திருஷ்டி படக்கூடாது என்பதற்காக வேண்டி அதுக்குன்னு சில நூல்களை சில மாலைகளை போட்டுற வழக்கம் வச்சுருந்தாங்க இல்லையா. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கண்டித்து அதை அறுத்து எறிஞ்சிட்டு வா என்று சொன்னார்கள் என்று புகாரியில் 3005வது ஹதீஸில் நீங்கள் இதை பார்க்கலாம். இதனால இதை வந்து அடியோடு தவிர்க்கணும். குழந்தைகளுக்கு தாயத்து போடுறது, நூல் போடுறதெல்லாம் சுத்தமாக தவிர்க்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ருவைஃபி என்ற ஒரு நபி தோழரை நோக்கி சொன்னாங்க, ருவைஃபி அவர்களே, எனக்கு பிறகு நீங்கள் நீண்ட நாள் வாழக்கூடும். அல்லாஹ் இதை முன்னறிப்பு அறிவிச்சு கொடுத்துருமா, அதை சொல்லியிருப்பாங்க. எனக்கு பிறகு நீங்கள் நீண்ட நாட்கள் வாழக்கூடும். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் மக்களுக்கு இந்த செய்திகளை தெளிவாக சொல்லிவிடுங்க. நான் மூத்தா போயிடுவேன், நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு பிறகு நீங்கள் அதிக நாள் வாழ்ந்தீர்கள்னு சொன்னால் மக்களுக்கு இந்த செய்தியை மெசேஜை கொண்டு போயிருங்க.
அது என்ன மெசேஜ் என்று சொன்னா, யார் ஒருத்தன் தாடியில முடிச்சு போட்டுக் கொள்கிறானோ, பெரிய தாடி அப்படி ஆக்கி அதை முடிச்சுக்கிறது, தாடியில முடிச்சு போட்டுக்கிறது, அது ஒரு வழக்கறிஞ்சு போல இருக்கு. தாடியில முடிச்சு போட்டுக் கொள்கிறானோ, அல்லது திருஷ்டிக்காக ஒரு இதை வளையத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ, அல்லது எலும்புகளாலோ விட்டைகளாலோ மலஜலம் கழித்து விட்டு தூய்மைப்படுத்துகிறானோ, இஸ்திஜா செய்கிறானோ, அவனை விட்டு முகமது விலகி கொண்டார், முகமதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் சொன்ன செய்தி எல்லாத்துக்கும் அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ருவைஃபி அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் நசையில 4981வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் என்ன நம்ம விளங்குதுன்னு கேட்டால், ஒருத்தன் தாயத்து போட்டிருந்தான்னு சொன்னால், நூல் போட்டிருந்தான்னு சொன்னால், கழுத்தில் என்னத்தையாவது இந்த மாதிரி ஒரு தீமையை தடுக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த நூல்களோ அல்ல தாயத்துகளோ தகடுகளோ எதையாவது தடுக்கும்னு ஒன்று நினைச்சு அதை போட்டான்னு சொன்னா, அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிவிடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. 3 காரியத்தில் அது ஒரு காரியம். அப்ப கால்நடைகளுக்கு கூட இந்த மாதிரி நூல் முடிஞ்சு போடுறது, தாயத்து கட்டி போடுறது கூடாது, மனிதனுக்கு போடக்கூடாது, குழந்தைகளுக்கு போடக்கூடாது. அது பயங்கரமான இணை வைத்தல். இன்னொரு அல்லாஹ் ஒரு முசீபத்தை இறக்குவான், நம்ம போடுற அந்த நூல் அந்த முசீபத்தை தடுத்துருங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் வருது. அதுக்கு என்ன எதனால ஷிர்க் வருதுன்னு கேட்டா, அல்லாஹ் தரக்கூடிய துன்பத்தை கூட நாங்க தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த தாயத்தை கொண்டு நாங்க ஃபைட் பண்ணுவோம், தகடை கொண்டு ஃபைட் பண்ணுவோம், அல்லாஹ் ஒரு துன்பத்தை இறக்குனா கூட இது போய் அதை எடுத்து ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்பும் பொழுது நம்ம அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக இந்த தாயத்தையும் தாயத்துடைய சக்தியை நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய சக்திக்கு கூடுதல் சக்தி இதுக்கு இருக்கிறதாக கூட அதில் நம்பிக்கை வருதுங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு காரணத்தினாலையும் பெரியவர்களும் போடக்கூடாது. இந்த குழந்தைகளுக்கு தாயத்து தட்டு, குழந்தைகள் தான் நம்ம ஏமாத்துறாங்க, அது வாய் திறந்து சொல்ல தெரியாதா, அதுக்காண்டி ஏதாவது தலைவலிச்சா காய்ச்சல் 2 நாளுக்கு அழுதுன்னு சொன்னா, மூக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, ஜுரம் வந்துச்சுன்னு சொன்னா, உடனே யாராவது ஒரு மூளைமார்கள் நம்ம போறோம், அவங்க வயிற்று பிழைப்பாக என்ன அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போயிடுவாங்க, உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நூல் முடிஞ்சு போட சொல்லுவாங்க. அப்ப அவங்கள்ட்ட போகணும்னு நினைச்சுவாங்க, நீங்க அது நூல் போடுங்க அப்பதான் சரியா வரும், அது பண்ணுங்க இது சரியா வரும்னு ஏமாத்துவாங்க. இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. என்ன செய்யலாம் அதிகபட்சமானு கேட்டா, நமக்கு நம்மளே ஓதிக்கலாம், அதுக்கு வேணா அனுமதி இருக்கு. நூலு தாயத்துலாம் ஒன்றும் அடங்காது. ஓதுறது தாயத்தில் அடக்க முடியுமா? பூண்டு ஊதுனாலும் ஓதுறது ஒட்டிக்கிறோமா? ஒட்டாது. என்ன செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய்வாய்ப்படும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குல் ஹுவல்லாஹு அஹது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதி அவர்கள் தன்னுடைய கையில ஊதி அதை மேனியில் என்ன செய்வாங்க, தடவி கொள்வாங்க. அவங்களுக்கு அந்த மரண வேளையில் ஒரு நோய் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் அதை ஊதி அவங்க ஓதி என்ன செய்வாங்க, ஊதுவாங்க, நான் என்ன செய்வேன்னு கேட்டா அவங்க கையை பிடிச்சி நான் தடை விடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, நோய்வாய்ப்பட்டோம்னு சொன்னா, உங்களுக்கு குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்குதா, நீங்களே குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுங்க, நீங்களே குல் அஊது பிரப்பில் ஃபலக்ங்கிற சூரா ஓதுங்க, நீங்களே குல் அஊது பிரப்பின் நாஸ்ங்கிற சூரா ஓதுங்க. ஓதி உங்களுக்கு நோய் வந்தா கூட ஊதி தடவிக்கிறங்க மேனியெல்லாம். உங்க குழந்தைகளுக்கு அதுகளுக்கு ஓத தெரியாது தானே, அதுகளுக்கு ஓத தெரிஞ்சுன்னா அது மாதிரி செய்வதற்கு கற்றுக் கொடுங்க. அதுகளுக்கு ஓத தெரியாத குழந்தைகளாக இருந்தால் நீங்க ஊதி மேனியில தடை விடலாமான்னா அது அல்லாஹ்வுடைய சூரா, அதுக்கு அனுமதி இருக்கிறது. அதை எழுத்து வடிவமாகவோ அதை நூல் வடிவமாகவோ அதை கரைச்சி குடிக்கிற வடிவமாகவோ செஞ்சாங்கன்னா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதை ஓதுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க என்பதற்கு புகாரியில 4439, 5016, 5735, 5751 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக நீங்க புகாரியில இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே புகாரியில 5018வது ஹதீஸ்ல வருகிறது. இது அந்த நோய்வாய்க்கு மாத்திரம் இல்லாம அன்றாடமே இதை நீங்க செய்யலாம். இதை நீங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதாவது நோய்வாய்ப்படும் பொழுதும் இந்த 3 சூறாக்களை ஓதி நீங்கள் ஊதி தடை விட்டுக் கொள்ளலாம். அதுக்கான எந்த அஜத்தினையும் கூட்டு போக வேண்டியது இல்லை. அவர் காசுக்காக தான் செய்வார், எந்த இஹ்லாஸும் அவருக்கு இருக்காது. பெத்த தாயை பெத்த தகப்பனும் இஹ்லாஸோட சொல்லி கொடுப்பீங்க, செய்வீங்க, அதை செய்யலாம். இது நோய்க்கு தான் செய்யணுங்கிறது கிடையாது. அன்றாடம் படுக்கைக்கு போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஆவா இலா ஃபிராஷிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவும், ஒரு நாள் கூட விட மாட்டாங்களாம், ஒவ்வொரு இரவும் என்ன செய்வாங்கன்னா, ஜமா கஃபைஹி, தம்முடைய இரு கைகளையும் அப்படி ஒன்றாக ஆக்கி, சும்ம நஃபத ஃபீஹிமா,
அதில் என்ன ஊதுவாங்கன்னு கேட்டால் இப்போ கராஃபிஹிமா குல்ஹுவல்லாஹு அஹத், குல்ஹுல்லா அஹதுங்கிறத ஓதி, ஓ குல் அவுது பி ரப்பில் ஃபலக்கு அதை ஓதி, ஓ குல் அவுது பி ரப்பின் நாஸ் இந்த சூறாவையும் ஓதி அதில் ஊதி, சும்ம யம்சஹு பிஹிமா பிறகு அந்த ரெண்டு கைகளையும் தடவி கொள்வார்கள், மஸ்ததா மின் ஜஸதிஹி தம்முடைய உடம்புல எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு தடவி கொள்வார்கள், யப்தவு பிஹிமா அலா ரஸிஹி வ வஜிஹி தலையிலேருந்து இப்படி ஆரம்பிப்பாங்க, தலையிலேருந்து இப்படி முகத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா பக்கமும் தடவுவார்கள், ஒமா அக்பல மின் ஜஸதிஹி தலையில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் முகம், அப்புறம் முன்பக்கம், அப்புறமேல பின்பக்கத்துக்கு அந்த முறை கூட வருது. இப்படி எஃப்அலு தாலிக சலாச மர்ராத்தின் இந்த மாதிரி 3 தடவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள்னு புகாரியில் 5018வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் இது மாதிரி செய்ய சொல்லிக் கொடுங்க, நீங்களும் செய்யுங்க. அது உங்களுக்கு ஓத தெரியாதுன்னா நீங்கள் செஞ்சு அதை விட்டு பழக்குங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் உண்டே தவிர தாயத்துங்கிற பக்கம் நாடிடாதீங்க. அது அது பயங்கரமான குற்றத்தில் ஈமானே நம்மளை விட்டு போயிடும். எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய இந்த சூறாக்களை கொண்டு பாதுகாப்பு தேடுறதுங்கிறது ஒரு துவா. அது ஏன் இதுக்காக என்ன டிஃபரெண்ட் கேட்டால், தாயத்துங்கிறது ஒரு பொருள், அதுக்கு சக்தி இருக்கிற மாதிரி ஆகுது. இது அல்லாஹ்ட்ட கேட்குறோம், குல் அவுது பி ரப்பில் ஃபலக் ரப்புல் ஃபலக் நான் பாதுகாப்பு தேடுறேன், அகிலத்துடைய ரட்சகண்ட பாதுகாப்பு தேடுறேன், அதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், இதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு அந்த சூறாக்களுக்கு அர்த்தம் வருது. படைச்சவன்ட்ட பாதுகாப்பு தேடுற மாதிரி இருக்கிறதுனால, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனமாக இருக்கிறதுனால, அதில் ஷிஃபா இருக்குங்கிற மாதிரி குர்ஆனில் வசனம் இருக்கிறதுனால அது மாதிரி செய்யலான்னு இதில் விளங்குகிறது. அதே மாதிரி இதே கருத்து புகாரியில் 6319வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் செஞ்சுக்கிடலாம். இதுதான் மார்க்கத்தில் இருக்குது. நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா அது மாதிரி ஒதுக்கிடலாம், அன்றாட படுக்கையில் போகும்போது ஒதுக்கிடலாம். இதை தாண்டிக்கிட்டு இந்த தாயத்து தட்டுங்கிற பக்கம் போகக்கூடாது. அது போக நோய்வாய்ப்பட்டால் இன்னொன்றும் செஞ்சுக்கிடலாம். குழந்தைகள், ஏன்னா குழந்தைகள் நோய்வாய்ப்படும் போதெல்லாம் நம்முடைய ஈமான் பறிபோய்கிட்டு இருக்குது. நோய்வாய்ப்பட்டவன எல்லா விதமான தப்புகளையும் மார்க்கம் அனுமதிக்காத காரியங்களையும் செய்வதற்கு நம்ம முன் வந்துடுறோம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், எந்த ஒரு காண இதா அத்தா மரீலன் ஒரு நோயாளியை அவங்க போய் பார்க்க போனாலும் சரி, அவங்க உத்தியபிகி நோயாளி அவங்கள்ட்ட கொண்டு வந்தாலும் சரி, நோயாளி அவங்க பார்க்க போனாலும் சரி, நோயாளியா இருக்கிறவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாலும் சரி, உனக்கு நோய் இருக்கா, நான் ஒரு நூல் முடிஞ்சு தரேன் அதை போட்டுக்கன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு டாயத் தர்றேன் கட்டிக்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் எழுதி தர்றேன் கரைச்சி குடின்னு சொல்ல மாட்டாங்க. நோயாளி அவங்க பார்க்க போனாலும் சரி, அவங்களிடத்துல நோயாளி கொண்டு வரப்பட்டாலும் சரி, என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அது ஹிபில் பாஸ ரப்பன் நாஸ் மனிதர்களுடைய ரப்பு ரட்சகனே, படைத்து பராமரிப்பவனே, இந்த துன்பத்தை நீக்கிவிடு. அது ஹிபில் பாஸ ரப்பன் நாஸ் ரப்புன் நாஸே மனிதர்களுடைய ரப்பே, இந்த துன்பத்தை நீக்கிவிடு. இஸ்ஃபி நீ குணமளித்து விடுவாயாக. வந்த ஷாஃபி நீ தான் குணமளிக்கக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க உன்னுடைய ஷிஃபாவை தவிர, நிவாரணத்தை தவிர வேற எந்த நிவாரணமும் கிடையாது. ஷிஃபா அன் லா யுகாதிரு சகமா எந்த ஒரு வியாதியையும் விட்டு வைக்காத அளவுக்கு குணமாக்கினாலும் 100% குணமாக்கிறாள்ல. ஒரு 10% வச்சு 90% குணமாக்கிறாத, 100% குணமாக்கு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை பார்க்க போனாலும், அவர்களிடத்தில் நோயாளிகள் கொண்டு வரப்பட்டாலும் ஓதுவார்கள் என்று சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. இது புகாரியில் 5675வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதே மாதிரி 5743வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதே மாதிரி புகாரியில் 5744வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஓதிப்பா யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கு சொல்கிற பிரார்த்தனை என்னன்னு கேட்டால், இம்சஹில் பாஸ் ரப்பன் நாஸ் மனிதர்களுடைய ரப்பே இந்த துன்பத்தை நீக்கிரு, பி எதிக்க ஷிஃபா உன் கையில் தான் நிவாரணம் இருக்கிறது, லா காஷிஃபலஹு இல்லா அந்த உன்னை தவிர அது நீக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இந்த கருத்துப்பட என்ன செய்வாங்க, ஓதுவாங்கன்னு சொல்லி 5744 இருக்கிறது. இதே மாதிரியான ஒரு கருத்து 5742லையும் என்ன செஞ்சிருக்கு நம்ம பார்த்துருக்குறோம். அதனால இந்த மாதிரியான நோய்வாய்ப்பட்டால் நம்ம என்ன பண்ணணும், இப்படியான துவாக்களை செஞ்சுக்கலாம். ஒரு நோயாளியாக போச்சுன்னா அல்லாட்ட கேட்கலாம். குழந்தைக்கு நோயா போச்சா யார்ட்டையும் கூட்டிகிட்டுலாம் போக வேண்டியதில்லை. அது ஹிபில் பாஸ் ரப்பன் நாஸே மனிதர்களுடைய ரட்சகனே இந்த நோயை நீக்குரு,
நீ தான் நீக்கணும், வேறு யார்ட்டு நாங்கள் கேட்போம், உன்னை விட்டால் வேறு எந்த நிவாரணம் இருக்குது, முழு அளவுக்கு நீக்கிற அல்லா, கொஞ்சம் குறைச்சிடாம முழுசாவே நீக்கிற அல்லான்னு சொல்லி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை தான் செஞ்சுருக்கிறாங்களே தவிர நான் உங்களுக்கு 7 பேய் பிடிச்சிருக்கு, 8 பேய் பிடிச்சிருக்கு, இந்த ஜின்னு பிடிச்சிருக்கு, அந்த பிசாசு பிடிச்சிருக்கு என்றெல்லாம் மக்களை ஏமாத்தலை. அந்த மாதிரி ஒரு வழிமுறையை கற்றுத்தரல. மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க அந்த மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அதுபோக நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால், இந்த கந்திஷ்டிங்கிற பேரில் இந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்கிற அநியாய தாயத்து மட்டும் போடுறதில்லை, கந்திஷ்டிங்கிற பேரில் குழந்தைய நல்லா அலங்காரம் பண்ணும் பொழுது கழுவி குளிப்பாட்டி அவளுக்கு பவுடரை போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்ட பிறகு அந்த திருஷ்டிக்காக வேண்டி கன்னத்தில் ஒரு கருப்பாக ஒரு புள்ளி வைக்குவாங்க. கேட்டால் அழகுக்குன்னு சொல்கிறது பொய், அழகுக்காக வைக்கிறது கிடையாது. அது உண்மையில் எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க அந்த திருஷ்டிக்கு தான் வைக்கிறாங்க. அதில் ஏதாவது அந்த யாராவது பார்த்து அந்த அழகை பார்த்து ஆசைப்பட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க செய்கிறாங்க. அப்படி செய்யலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருஷ்டிங்கிறத மட்டும் இஸ்லாம் ஒத்துக்கிறது. அதனுடைய காரண காரியங்கள் நமக்கு விளங்காவிட்டால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தர்கா மினல் ஐன், கண் திருஷ்டிக்காக வேண்டி ஓதி பார்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுமதித்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய ஹதீஸ் 5738வது ஹதீஸில் இருக்கிறது. அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. கண் திருஷ்டின்னு ஒன்று இருக்கிறது, அல்ல ஹக்குன், கண் திருஷ்டிங்கிறது உண்மைன்னு இருக்கிறது. ஆனால் அந்த கந்திஷ்டிக்காக வேண்டி கருப்பு புள்ளி வைக்கிறதுங்கிறது கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்? கந்திஷ்டி பட்டுருச்சா, கந்திஷ்டினா என்ன, ஒன்றை பார்த்து அப்படி ஏக்கத்தில் அடுத்தவர்கள் பொறாமப்படும் பொழுது ஏதாவது பாதிப்பு ஏற்படும், அப்போ தான் அதுக்கு பேர் தான் கந்திஷ்டி. அந்த மாதிரி ஏற்படக்கூடிய நேரத்தில் அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்காங்க இல்லையா இந்த துவாக்கள், அதுகளை ஓதலாம். குல் ரப்பில் ஃபலக் ஓதுங்க, குல்லது ரப்பின்னாஸ் ஓதுங்க, குல்ஹுல்லாஹு ஓதுங்க, அதை போய் தடை விடுங்க, அதான் செய்யலாமே தவிர இந்த புள்ளி வைக்கிறது இதெல்லாம் வைக்கிறது அது ஏறக்குறைய தாயத்து மாதிரி தான். அல்லாட்ட பாதுகாப்பு தேடுற மாதிரி பிரார்த்திக்கிறதுங்கிறது வேற, ஒரு கருப்பு புள்ளி அதை தடுக்கு திரும்புகிறது, அல்லது கழுதை படத்தை போட்டு வச்சிருப்பாங்க கடையில். கந்திஷ்டி பட்டான்னு செய்வாங்க, ஒரு கழுதையுடைய படத்தை மாற்றி வச்சிருப்பாங்க. அது அந்த கழுதையை பார்த்தோன்னா கந்திஷ்டி அதை வாங்கிக்கிறோமா, அது மாதிரி பண்ணுறது. அல்ல 2 கண்ணை போட்டு கண்ணை பார் சிரின்னு போட்டிருப்பாங்க, கண்ணு படத்தை போட்டு பார்த்து சிரிச்சோம்னு சொன்னால் அந்த கண் திருஷ்டி போயிரும்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா வாசலில் வீடு கட்டினாங்கன்னா பூசணிக்காய் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இதுகளெல்லாம் இஸ்லாம் காட்டுற வழிமுறை கிடையாது. கண் திருஷ்டி நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படி ஒன்று இருக்குது, நம்மளை அறியாமல் சிலது இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்குமே ஆனால் அதற்காக வேண்டி நீங்கள் சின்ன சூறாக்களை ஒதுக்கிடலாமே தவிர அதை தாயத்து தட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துறதெல்லாம் கூடாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நோய் நொடிக்கு ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி இருந்தால் கூட 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லும் பொழுது அதில் யாருன்னு கேட்டால் சகுனம் பார்க்காதவங்க ஓதி பார்க்காதவங்கன்னு சொன்னதாக புகாரியில் 5752, 6472, 6541 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். ஓதி பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. படுக்க போகும்போது ஒரு துவாக்களை ஓதிக்கொள்ளலாம். மற்ற நேரத்தில் நோய் வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாட்ட துவா செய்யலாம், அதான் செய்யலாம். இது ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அதை விட சிறந்தது என்னன்னு கேட்டால், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்பட்டோம்னு சொன்னால் பேசாமல் துவா செய்வோ நிப்பாட்டி கொள்ளணும். குழந்தைகளாக இருக்கும்போது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்ற ஆரம்ப விஷயம் அகீகாவில் இருந்து பேர் வைக்கிறதுல இருந்து பல விஷயங்களை நம்ம பார்த்து வர்றோம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பார்த்து வர்றோம். அதில் அடுத்தபடியாக தெரிஞ்சுக்கிற என்னென்னு கேட்டால், குழந்தைகளுக்கு அணிவிக்கிற ஆடைகள், குழந்தைகளுக்கு அணிவிக்கிற ஆடைகளில் பெரியவருக்கான ஆடையை நம்ம பார்த்துடணும். ஒன்று தனித்தனியாக பார்க்க முடியாதுல்ல. குழந்தைகளுக்கு தாயத்து போடுறதை பற்றி பேசும் பொழுது பெரியவர்கள் போடுவதும் அதில் அடங்கிக்கிறது. அதே மாதிரி குழந்தைகள் ஆம்பளை பிள்ளைக்கு எந்த மாதிரி ஆடை அணிவிக்கிறது, பெண் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி ஆடை அணிவிக்கலாம், என்னென்ன மாதிரி ஆடைகள் அணிவிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, என்ன கலர்ஸில் ஆடை போடலாம், எந்தெந்த கலர்களை நிறங்களை தவிர்க்கணும், எந்த மெட்டீரியலில் எந்த ரகத்தில் எந்த துணியை நம்ம போடலாம், பருத்தி போடலாமா அல்லது வேறு நைலான் போடலாமா, நைலக்ஸ் போடலாமா, பட்டு போடலாமா, அதில் ஏதாவது விதிவிலக்குகள் இருக்குதா, அல்ல எந்த அளவுக்கு ஒரு ஆணுடைய ட்ரெஸ்ஸு மறைக்கக்கூடியதாக இருக்கணும், ஒரு பெண்ணுடைய ஆடை எந்த அளவுக்கு மறைக்கிற அளவுக்கு இருக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆடை விஷயத்தில் இருக்கிறது. அப்போ தனியாக இருக்கும்போது ஆடை இல்லாமல் இருக்கலாமா, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஆணு எந்த அளவுக்கு ஆடை அணிஞ்சவர்களாக இருக்கணும், ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தருக்கு எவ்வளோ ஆடை அணிஞ்சிருக்கணும் என்று இந்த ஆடை மேற்று குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதில் நிறைய நம்மகிட்ட தவறுகள் இருக்குது, தவறான நம்பிக்கைகள்லாம் இருக்கிறது. அதனால அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆடைகள் அணியும் பொழுது என்ன நிறங்களில் நம்முடைய ஆடைகள் இருக்கலாம். மார்க்கத்தில்
ஆடை அணிகிற நிறங்களை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னம்னா, பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும், பெண்களுக்கு கூட அந்த மாதிரி உலமாக்கள் சொல்றது இல்லை. உலமாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அது இப்போ நான் ஒரு கருப்பு சட்டை போட்டு போகிறேன்னு வைங்களேன், இன்னும் ஒரு கருப்பு சட்டை போட்டு போகிறாரு, அஜர்த்து கருப்பு சட்டை போடுறாரு அப்படிம்பாங்க. நான் ஒரு பச்சை சட்டை போட்டு வர்றேன், சட்டை போகிற பச்சை பச்சைன்னு போட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது எந்த கலரில் போட்டாலும் அதை விமர்சிக்கிறாங்க. அது என்ன செய்யணும், இந்த மாதிரி அஜர்த்து இந்த மாதிரி பிரமுகர்கள்னு வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஆண்களில் சாதாரண வேலை வெட்டிக்கு போகிறவன் தரம் குறைஞ்சவனுக்கு அணிகிற ஆடை கலர் ஆடைன்னு சொல்லியும், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது நல்லவங்களுடைய ஆடை, உலமாக்களுடைய ஆடை, உயர்ந்தவர்களுடைய ஆடை, தலைவர்களுடைய ஆடை, சிந்தனையாளர்களுடைய ஆடை, என்னது எல்லாமே மேலே ஒயிட்டு கீழே ஒயிட்டாக இருக்கணும் என்ற மாதிரியான ஒரு கருத்து பரவலாக விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒயிட்டு வந்து இஸ்லாத்துக்கு எதிரி இல்லை. ஓகே, ஒயிட் அணியலாம், ஒயிட் ஒயிட்டாக இருந்துட்டு போங்க. ஆனால் அதுதான் அணியணுமா, வேற கலர் அணியக்கூடாத ஆண்கள், அது அல்லது ஒயிட் தான் சிறப்பு என்று ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க ஆண் தானே, ஆணாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிறங்களில் உள்ள ஆடைகளையும் அணிந்திருக்கிறார்கள். எல்லாமே ஆடை நிறத்தை அணிஞ்சிருக்கிறாங்க. உதாரணமாக சொல்வதா இருந்தால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய ஆடைகளுக்கு ஆடையை வாங்கி மஞ்சள் கலரில் சாயத்தில் முக்கிடுவாங்க. இந்த சாயம் போட்டு ஆடை நெய்து விற்கிறது ரொம்ப குறைவு. ஏதாவது வெள்ளையா ஆடை வரும், வாங்கி என்ன செய்வாங்க, விரும்பின அளவுக்கு அவங்கவுங்களுக்கு வேண்டிய கலரை போட்டு அதில் போட்டு சாயம் காய்ச்சி வச்சுக்கிடுவாங்க அந்த காலத்தில். இப்போ நூல்லையே சாயம் ஏற்றி அது மாதிரி நெய்யும் பொழுது பல கலர் வர்ற மாதிரி இன்றைக்கி செய்கிறாங்க. அந்த காலத்துலலாம் ஒரே சிங்கிள் கலர் தான் வர முடியும். ஆடை என்பது என்ன செய்யும், சிங்கிள் கலராக தான் வர முடியும் அதிக பெரும்பாலும். அப்போ இப்னு உமர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க ஏதோ ஒரு ஒயிட் கலரில் வர்ற ட்ரெஸ்ஸை துணியை வாங்கி மஞ்சள் சாயத்தில் முக்கி மஞ்சள் கலர் ஆடையை தான் அணிவாங்க. அவங்க மஞ்சள் இருக்கும், பார்த்தோம்னா சட்டை மஞ்சளாக இருக்கும், கீழே உள்ளது மஞ்சளாக தான் இருக்கும். மஞ்சள் கலரில் அவங்க ஆடை அணிவாங்க. அப்போ அது ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் எல்லாரும் மஞ்சள் அணிய மாட்டாங்க, நீங்கள் மஞ்சள் கலரை போட்டுருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இப்னு உமர் சொல்கிறாரு, இன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்பகு பிஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி மஞ்சச்சாயம் தோய்த்து ஆடை அணிந்ததை என் கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன். ஃபஅன உஹிப்பு அன் அஸ்பக பிஹா, நானும் அந்த கலரை சாயம் தோய்ப்பதற்கு நான் விரும்புகிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளையா இருக்கிற ஆடையை வாங்கி கூட மஞ்சள் கலர் சாயத்தில் போட்டு முக்கி மஞ்சள் கலரான ஆடையாக அணிந்திருக்கிறார்கள். எல்லோ கலர்ல வந்து ஆடை அணியலாம், ரசூலுல்லாஹ் அணிகிறத ஒருத்தர் பார்த்து அவரும் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருக்கிறாரு. இந்த ஹதீஸ் புகாரியில் 166வது ஹதீஸாக இருக்கிறது. 5851வது ஹதீஸாகவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உம்மு காலிதுங்கிற ஒரு சிறுமி வர்றாங்க. அப்போ வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபி, நான் வந்து என் தந்தையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்தேன். ஓ அலைய கமீசுன் அஸ்வர், என் மீது மஞ்சள் நிற சட்டை இருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த மஞ்சள் சட்டையை போட்டு நான் வரும்பொழுது அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சுல, அழகாக இருந்தவுடனே அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறாங்க. பாராட்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அந்த உம்மு காலித் இந்த அம்மா இருக்காங்க, அந்த சிறுமி இருக்காங்கல்ல, இவங்க வந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்க. அபிசீனியாவுக்கு அப்பாவோட ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டு இஸ்லாம் மேலவங்கின பிறகு திருப்பி வர்றாங்க. அதனால அந்த அபிசீனியா வார்த்தைகள்லாம் அந்த 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 குடும்பம் வந்து அறிஞ்சு வச்சிருக்குது. அபிசீனியாவில் உள்ள அபசி மொழிகளை எல்லாம் இப்போ ஹபஷாவெல்லாம் அரபி பேசுகிற நாடாக மாறிடுச்சு. அன்றைக்கி அவங்களுக்கு தனி லாங்குவேஜ் இருந்துச்சு. அரபு பாஷை அந்த அவங்க பாஷை அபிசீனியா பாஷை தெரிஞ்சவங்களாம் அங்கே வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க தெரிஞ்சுக்கிட்டு சனாங்கிறாங்க. சனாண்டா அந்த பாஷையில் அழகுன்னு அர்த்தம், சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அந்த அந்த மஞ்ச ஆடையை பார்த்துவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாஷையில், இவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தாய்மொழி அரபியா இருந்தாலும் இவங்க போன இடத்துல இந்த அபிசீனியா பாஷையை கற்றுட்டு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க வேற வேற பாஷையில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்ற அவங்க பாஷையில் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கு, இதை போட்டு இத்து போகிற வரைக்கும் போட்டு நல்லபடியாக வாழ்வாங்கு வாழு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள வாழ்த்துனாங்க என்று சொல்லி புகாரியில்
5993வது ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆணு மஞ்சள் போட்டிருக்கிறாங்க, பெண்ணும் மஞ்சள் போடலாம். மஞ்சள் கலர் என்பது அது வெறுக்கத்தக்க கலரோ, அது மார்க்கத்தில் ஒரு டேஞ்சரான கலரோ, அதுக்காண்டி அது புனிதமான கலருங்க. அதுக்காண்டி மஞ்சள்லாம் புனிதம்னு நினச்சிடக்கூடாது. கல்யாண பத்திரிக்கை எடுத்தால் மூலையில் மஞ்சள் அடிக்கிறது, இதெல்லாம் நல்ல புது கணக்கு பார்த்தா லாபம்னு மஞ்சளில் எழுதுறது, அதெல்லாம் நான் பின்னாடி வரப்போகிறோம். கல்யாணத்தை வச்சு வருமோ வச்சுக்கிடுவோம். இப்போ என்னன்னா மஞ்சள் ஒரு அனுமதிக்கப்பட்ட கலர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஞ்சள் கலரில் நினைச்சிருக்கிறாங்க. இப்போ நான் மஞ்சள் சட்டை போட்டு வந்து ஒரு மாதிரியை பார்க்கக்கூடாது. யாரும் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவப்பு கலரில் போட்டு ஒரு மாதிரியாக கண்டிப்பாக இன்றைக்கி பார்ப்பாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து சிவப்பு கலரில் ட்ரெஸ் போடுறது அறவே அரிதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய மேலாடையும் கீழாடையும், மேலே போடுக்கிற ஒரு ஆடை சட்டையோ ஒரு போர்வையோ ஒரு ஜுப்பாவோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்கன்னு வைங்களேன், கீழே வேட்டியோ லுங்கியோ கட்டுறாங்கன்னு வைங்களேன், மேலாடையும் கீழாடைக்கும் சேர்ந்தது பேர் ஹுல்லத்தும்பாங்க. மேலாடை கீழாடை ரெண்டு ஒரு செட்டுக்கு பேர். ரெண்டுமே சிவப்பு கலராக அணிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹுல்லத்தின் ஹம்ரா, சிவப்பு கலரு ஜோடி ஆடை அணிந்தவர்களாக, ஒரு ஜதை ஆடை அணிந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ரொம்ப அந்த ட்ரெஸ்ஸில் அவங்க ஒரு சூப்பராக இருந்தாங்க, அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு ரொம்ப எடுப்பாக இருந்துச்சு என்றெல்லாம் இந்த கருத்துப்பட அவங்க வந்து மேலையும் சிவப்பு கலர் ஆடை, கீழே அணிஞ்சிருக்கிற வேஷ்டி இடத்துலையும் சிவப்பு, சட்டை இடத்துலையும் சிவப்பு, ரெண்டுக்கும் சேர்த்து சிவப்பு கலர் ஆடை அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க என்பதை புகாரியில் 376வது ஹதீஸில் 3551வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். 5901லையும் 5848வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். அதனால மஞ்சள் கலரும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான், சிவப்பு கலரும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கான வெள்ளையே இல்லையான வெள்ளையும் அணிந்திருக்கிறார்கள். வெள்ளை தான் அணிஞ்சார்கள் சொல்கிற அளவுக்குலாம் அப்படி அதிகமான இருக்கலை, வெள்ளையும் சில நேரத்தில் அணிஞ்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் சென்றேன். யார் சொல்கிறான்னு கேட்டால் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரியில் 5827வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சென்றேன். வலைஹி சௌபுன் அபியலு, அவர்கள் மீது வெள்ளை ஆடை அணிந்திருக்க கண்டேன். அவங்க படுத்து தூங்கிட்டு இருந்தார்கள். தூங்கி கொண்டிருக்கும் போது என்ன ஆடை போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் வெள்ளை ஆடை போட்டிருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஞ்சள் ஆடை போட்டிருக்கிறாங்க, சிவப்பு ஆடை போட்டிருக்கிறாங்க, வெள்ளை ஆடை போட்டிருக்கிறாங்க என்பதை புகாரியில் 5827 ஹதீஸா பார்க்குறோம். வெள்ளை தான் சிறந்ததுன்னு சொல்கிற அளவுக்குலாம் எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. ஒன்று இருக்குது, என்னன்னு கேட்டால் வெள்ளை வந்து கொஞ்சம் தூய்மையாக இருக்குங்கிறது இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நேரடியாக சொல்லாவிட்டால் கூட ஒரு துவாவின் மூலமாக நமக்கு சொல்லி தர்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம தக்பீர் கட்டணும்ல, அல்லாஹ் அக்பர் தொழுகையில் தக்பீர் கட்டினவுடனே பலவித துவா, சில பேர் வஜ்ஜத்து ஓதுறாங்க, சில பேர் சுப்ஹானக அல்லாஹும்மன்னு ஓதுறாங்க. ஆனால் மிக ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதியதாக நமக்கு ரொம்ப ரெக்கார்டு பூர்வமாக வரக்கூடிய துவா எதுன்னு கேட்டால் அல்லாஹும்ம பாயிது பைனிங்கிற துவா தான். அந்த துவா என்னன்னு கேட்டால் அல்லாஹும்ம பாயிது பைனி வபைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க சௌபுல் அபியலு மினத் தனசி அல்லாஹும்ம மக்ஸில் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். இந்த துவாவை தக்பீர் கட்டினவுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. சனாங்கிறீங்கல்ல, அந்த இடத்துல இந்த துவா ஓதுவார்கள் என்று புகாரியில் 744 ஆகிய எண்ணில் இடம்பெற்றிருக்கிற இன்னும் சில இடங்கள்ல இருக்கிறது. இதில் பாயிண்ட், இதில் என்ன பாயிண்ட்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவில் சொல்கிறாங்க, இறைவா அல்லாஹும்ம இறைவா நக்கினி மினல் ஹதாயா, என்னை வந்து தவறிலிருந்து தூய்மைப்படுத்து. நான் மனுஷன், தவறுகள் செஞ்சிருவேன், அந்த தவறு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும், அந்த தவறிலிருந்து என்னை வந்து கழுவி தூய்மைப்படுத்தி விடு. எந்த மாதிரி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கமாயுனக்க சௌபுல் அபியலு, வெள்ளை ஆடை எப்படி தூய்மைப்படுத்தப்படுமோ அந்த மாதிரி தூய்மைப்படுத்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டின உதாரணத்துக்கு நம்ம வெயிட் கொடுக்கணும். அதாவது நம்ம கலர் ஆடை அணிஞ்சோன்னு வைங்களேன், அதை நம்ம துவைக்கிற உட்கார்ந்தோம்னு சொன்னால் ஏனோ தானது துவைக்குவோம். ஏன்னு கேட்டால் என்னென்னு துவைச்சாலும் தெரிய போகிறதில்ல, அந்த அழுக்கு அது வாங்கிக்கிறோம். வெள்ளை ஆடை அணிஞ்சோன்னு வைங்களேன், அதை துவைக்கிறதுக்கு நம்ம ரிஸ்க் எடுப்போம், அதில் சின்ன கரையாக இருந்தால் கூட தெரிஞ்சிடும். அதனால என்ன செய்வோம், அதை வந்து நல்லா சிகிச்சை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தூய்மையை நாடக்கூடியவர்களுக்கு வந்து வெள்ளை ஆடை வந்து சிறந்தது. அது அந்த வகை, இந்த வகையில் தான் சிறப்புன்னு சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா, தவறிலிருந்து என்னை தூய்மைப்படுத்தி விடு. எந்த மாதிரி தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் கமாயுனக்க சௌபுல் அபியலு மினத் தனஸ், அழுக்கிலிருந்து வெண்மையான ஆடைகள் எவ்வாறு தூய்மையாக்கப்படுமோ அந்த மாதிரி தூய்மையை என்னை கழுவிடலான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னு சொல்லி புகாரியில் 744வது ஹதீஸில் இருக்க. இந்த வகையில்
அழுக்கு இல்லாமல் நல்ல ட்ரெஸ் போட விரும்பக்கூடியவர்களுக்கு சிறந்த ஆடை வெள்ளை தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அழுக்குகள் மற்றதுலாம் அழுக்கு இருக்கும், அவங்க கேர்லெஸ்ஸாக தான் அதை துவைக்குவாங்க, அதை வந்து கவனமாக துவைக்க மாட்டாங்க. வெள்ளை ஆடை என்பது அதுக்குன்னு கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். ஒரு அளவுக்கு மேலே பல்ப்பு போகலைன்னு சொன்னால் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவோம், அது மறுபடியும் போட முடியாது நமக்கு. ஆனால் கலர் ஆடை இருக்க வாட்டு 10 வருஷம் கூட போட்டுருக்காரெலாம் இருக்காங்க, அது எவ்வளோ தாங்கும். அதனால அந்த மாதிரி பட்ஜெட் தாங்குறவங்களும் அதை போட்டு போங்க, குற்றம் கிடையாது. அதெல்லாம் நிறைய தந்திருக்கான வெள்ளை மீனுக்கு போறீங்கன்னா குற்றம் கிடையாது, நல்லா போட்டுக்கிறங்க. அது மாதிரி இந்த ஹதீஸ்ல வழங்குது, வெள்ளை ஆடையும் போட்டுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட 3 வெண்மையான ஆடைகள் தான் கஃபன் செய்யப்பட்டார்கள் வருகிறது. ஆனா கஃபன் செய்யப்பட்டது நமக்கு ஆதாரமாகாது, ஏன்னா அவங்க தனக்கு தானே கஃபன் போட்டுக்கல, மற்றவங்க அணிஞ்சிருக்கிறாங்க கஃபன், அதை வச்சுக்கிட்டு வெள்ளையில தான் கஃபன் அணியணும்னு சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபன் போடப்பட்டது 3 வெண்மையான ஆடைகள்ல தான் நினைஞ்சாங்க கஃபன் போடப்பட்டுச்சு. ஆனா அந்த கஃபன்ல வந்து சட்டையும் இருக்கல, தலப்பாவும் இருக்கல அப்படின்ற ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில 1264, 1273, 1387 ஹதீஸ்ல இருக்குது. கஃபன் எப்படி போடணும், எப்படி ஜனாசா தொழுவிக்கணும்ங்கிறதெல்லாம் இதனுடைய கடைசியில் இறப்பு வரைக்கும் போறோம்ல, அது பின்னாடி இன்ஷா அல்லாஹ் அது வரும். இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, வெள்ளை ஆடையில வந்து அது மாதிரி கஃபன் போட்டிருக்காங்கன்னு வருது. சஹாபாக்கள் அதை விரும்பி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடையாது கஃபனுக்கு, அவங்க மூத்த போயிட்டாங்களே. அடுத்து வந்து என்ன இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உஹது போர்ல ஈடுபட்டிருந்தாங்க இல்லையா, அந்த உஹது போர்ல வந்து வானவர்களை அனுப்பி அல்லாஹ் என்ன செஞ்சான், உதவிகளை மேற்கொண்டான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது யார் அறிவிக்கிறான்னு கேட்டா, சாது ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்யும் போது உஹது போர்க்களத்தில் வலது பக்கம் ஒரு ஆள் நிற்கிறார், இடது பக்கம் ஒரு ஆள் நிற்கிறார். இந்த 2 பேரையும் நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. வானவர்கள் இப்படி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 2 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பா வலது பக்கம் ஒரு ஆள் நிற்கிறாங்க, இடது பக்கம் ஒரு ஆள் நிற்கிறாங்க. 2 பேரையும் நான் வந்து ஒரு கால் நான் பார்த்தது கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, அது மனிதர்கள் மதீனாக்காரங்க இல்லைன்னு அர்த்தம், மக்காக்காரங்களும் இல்லை. அது என்ன சின்ன ஜமாத்தானங்க எல்லாம் தெரிஞ்சாக இருப்பாங்க. அதாவது மக்கா ஹஜ்ரு செஞ்சு போன அந்த காலத்தில் ஒரு 1000-2000 பேர் தான் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில். அதனால அது யாரும் பார்த்த முகமா இல்லை. 2 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்தில் நின்று போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் வெண்மையான ஆடை அணிந்திருந்தார்கள் என்று சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 5826வது ஹதீஸாக நம்ம பார்க்கலாம். அது அநேகமாக மலக்குகளாக தான் இருப்பாங்க என்று நம்ம ஊகித்தோமையானால் மலக்குகளே வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அல்லது நம்ம பேருக்கு தெரியாத ஆள் 2 பேர் கூட இருந்திருக்கலாம். அப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுக்கு அனுமதி இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதனால இவங்க வெள்ளை ஆடை அணிஞ்சிருந்து ரசூலுல்லாஹ் வெள்ளை ஆடை அணியலன்னு எடுத்துக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் வெள்ளை ஆடை அணிஞ்சிருந்தாங்கன்னா 3 பேர் வெள்ளை ஆடை அணிஞ்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 பேர் தான் வெள்ளையாடை அணிஞ்சிருக்காங்கிறது விளங்குறது. வெள்ளையாடை அணிந்திருக்கிறார் என்பது ஒரு செய்தியாக சொல்லி காட்டுவதில் இருந்த வெள்ளையாடை அணிவது என்பது ரொம்ப ரேராக இருந்திருக்குன்னு வழங்குது. ஏன்னா அந்த உழைப்பாளிகளுக்கெல்லாம் கஷ்டம் அது. அதெல்லாம் வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறவர்களுக்கு தான் வெள்ளையாடை அணிய முடியுமே தவிர, அன்றாட உழைப்பாளிகளுக்கு, மூட்டை தூக்குறவங்களுக்கு, கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, தண்ணி இறைக்கிறவங்களுக்கு வெள்ளை ஆடை அணிஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை பராமரிக்கிற செலவே சம்பாதிக்கிறதுக்கு 10 சோப்பு வாங்கியே காலி ஆயிடுவாங்க. அதனால இந்த வெள்ளை ஆடை வந்து சிலருக்கு தான் மேட்ச் ஆகும், கடின உழைப்பாளிகளுக்கெல்லாம் மேட்ச் ஆகாதுங்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வெள்ளை ஆடை ஜாஸ்தியாக இது பண்ணது கிடையாது. இது புகாரில் 5826 இருக்குது. அப்போ வெள்ளைக்கு ஆதாரம் இருக்குது, மஞ்சளுக்கு ஆதாரம் இருக்குது, சிவப்புக்கு ஆதாரம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு ஆடை அணிஞ்சிருக்கிறாங்களா? கருப்பு ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமில் 3881, 4450 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காலையில் வெளியே புறப்பட்டு வந்தார்கள். காலையில் வெளியே வர்றாங்க. வெளியே வரும் பொழுது கருப்பு முடி இருக்குல்ல, முடின்னா மனுஷ முடி இல்லை, ஆட்டு ரோமம், கம்பளி, ஆட்டுடைய ரோமம், கருப்பு ஆட்டு ரோமத்தால் செய்யப்பட்ட கருப்பு போர்வையை, போர்வை தான் ஆடா உங்களுக்கு, அதை வந்து அணிந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்ப கருப்பு ஆடையை அணிந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார்கள்ங்கிற இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம்ல 3881ஆகவும் 4450 ஹதீஸாகவும் இருக்கிறது. அவங்க தலப்பா கூட கருப்பு கலர்ல கட்டியிருக்கிறாங்க. கருப்புங்கிறது வெறுக்கத்தக்க கலர்லாம் இல்லை, சோகத்துக்குன்னு ஆக்கிட்டாங்க. நம்ம காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கருப்புனா என்ன, அது துக்கம் கொண்டாடுறது, சோகம், கருப்பு கடி ஏத்துறதுனா வெறுப்பை காட்டுறது, கருப்புனா ஒரு அசிங்கமானது மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு ஆடை அணிந்து வெளியே நடமாடி இருக்கிறார்கள். அவங்க மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போகும் பொழுது வாலைஹி அமாமத்துன் சௌதா, கருப்பு தலப்பாகை அவர்கள் அணிந்திருந்தார்கள். மக்கா வெற்றியில தலப்பாக அணியக்கூடாது இஹ்ராம் நேரத்தில். மக்கா வெற்றிக்கு போகும்போது இஹ்ராம் அணிஞ்சவங்க போகல, வெற்றிக்கு தானே போனாங்க, தவாப் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு அவங்க போகல.
அதனால பிகைரி இஹ்ராம், இஹ்ராம் இல்லாமல் இருந்த காரணத்தினால அவங்க வந்து கருப்பு தலப்பாகை அணிந்தவர்களாக மக்காவுக்குள் பிரவேசித்தார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிம்ல 2418, 2419, 2420, 2421 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். இப்போ கருப்பு ஆடையும் ஓகே, பச்சை அதாவது மஞ்சள் ஓகே, சிவப்பு ஓகே, வெள்ளை ஓகே, கருப்பு கூட ஓகே தான். அந்த மாதிரி கலரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிஞ்சிருக்காங்க, ஆடை அணிந்திருக்கிறார்கள். அதை பச்சை ஆடை அணியலாமா அப்படின்னு கேட்டால் பச்சை கலர்லையும் போட்டுக்கலாம். ஆனால் பச்சை புனிதமாக, அது தப்பு. கருப்பு சோகம்னு சொல்வது எப்படி தப்போ, பச்சை தான் இஸ்லாத்தினுடைய கலரு, பச்சையெல்லாம் கொடி அமைக்கணும், பச்சையில் தான் எல்லாமே வச்சுக்கிறேன், பச்சைங்கிறது இஸ்லாமிய கலருங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். சில நல்ல இந்த அவுளியாண்டு ஏமாத்துற ஆளுக்கெல்லாம் பச்சையெல்லாம் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. இந்த சாமியார் போலிகள் வர்றாங்க பாருங்க, இந்த மாதிரி முறியது கொடுக்குறவன் அவன்லாம் என்ன பண்ணுவான், மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி மக்கள்லாம் எது நல்லது நம்பி வச்சிருக்கிறாங்களோ அந்த ஆடை அணிஞ்சு கொண்டு வருவார்கள். பச்சை பச்சைன்னு ஆடை அணிஞ்சிட்டு வந்தா நம்மளை நம்பி என்ன செய்வோம், இந்த அவுளியா வீட்டு புள்ள வந்துருச்சுன்னு சொல்லி காணிக்கையெல்லாம் கொடுப்போம். அப்படிலாம் கிடையாது. பச்சைங்கிறது ஒரு ட்ரெஸ், அவ்வளோதான், யார் ஒன்றும் அணிஞ்சிக்கலாம். அது போட்டோன்னா நல்லவரும் கிடையாது, கெட்டவரும் கிடையாது. அது ஒரு மானத்தை மறைக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பச்சை ஆடை அணிந்து அவங்க அணிஞ்சதற்கு நம்ம சான்று நேரடியாக பார்க்க முடியவில்லை. பச்சை அணிஞ்சாங்கண்டு அவங்க செய்கிறது மட்டும் மார்க்கம் கிடையாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது மார்க்கம், அவங்க செஞ்சது மார்க்கம், அவங்க அங்கீகரிச்சது மார்க்கம். அவங்க முன்னிலையில் ஒரு ஆள் பச்சை ஆடை அணிஞ்சு உட்கார்ந்துருக்கும் பொழுது அதை கண்டிக்காமல் இருந்தாங்கன்னு சொன்னால் பச்சை ஆடை அணியலான்னு அதுக்கு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பச்சை ஆடை அணிந்தார்கள் என்பதற்கான ஹதீஸ்களை நம்ம பார்க்கவில்லை. நம்ம தான் பார்க்கல, இருக்கும் செய்யலாம், நம்ம தடி பார்த்த வரைக்கும் கிடைக்கல. அதே நேரத்தில் வந்து பச்சை ஆடை இன்னொருத்தர் அணிவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அதை கண்டிக்காம மௌனமா அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா, திருமதியில 3127வது ஹதீஸ்ல வருகிறது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நமக்குலாம் தெரியும், மிகச்சிறந்த வீரர் தல்ஹா அவர்கள். அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்கள பத்தி உள்ள சம்பவம், ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, மின்ஹும் மன் கலா நஹ்பஹு வ மின்ஹும் மன் யன்தலிருன்னு ஒரு வசனம். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, தன்னுடைய பணியை நிறைவு செய்து விட்டவர்களும் அவர்கள் இருக்கிறார்கள், செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செஞ்சு முடித்தவர்களும் இருக்கிறார்கள், அதற்காக காத்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் என்று ஒரு வாசகம் வரும். அப்போ தன்னுடைய கடமையை முடித்து விட்டவர்கள் நல்லா சொல்றான், அது யாரை சொல்றான் அப்படின்னு சஹாபாக்களுக்குள்ள ஒரு விவாதம் நடக்கிறது. விவாதம் நடந்தவொடனே யார் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கிராமவாசி வர்றாரு. அவர் கிளப்பிட்டு நீங்க போய் கேளுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க, ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கம் கேளுங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்து கேட்கிறாரு, மன் கலா நஹ்பஹுன்னு அல்லாஹ் சொல்றானா, யாரை சொல்றான் அப்படின்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியை புறக்கணிச்சு திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கேட்கிறார், சும்மா சாலஹு ஃபஆரல் அன்ஹு, மறுபடியும் கேட்கிறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி திரும்பிக்கிறாங்க. சும்மா சாலஹு ஃபஆரல் அன்ஹு, மூணாவது தடவை கேட்கிறாரு, யாருங்க, யாரோ ஒருத்தரை பத்தி அல்லாஹ் பாராட்டி சொல்றான்னு, அவர் யாரு? ரசூலுல்லாஹ் திரும்பிக்கிறாங்க. திரும்பிட்ட பிறகு அந்த நேரத்தில் நான், தல்ஹா அறிவிக்கிறாரு, நான் வந்து பச்சை பச்சைன்னு ஆடை அணிந்தவனாக பள்ளிவாசலுடைய வாசலில் நுழைகிறேன். நுழைந்த உடனே ஃபலம்மா ரஆனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த பொழுது, ஐன சாயிலு அம்மன் கலா நஹ்பஹு, மன் கலா நஹ்பஹுண்டா என்னன்னு விளக்கம் கேட்டாரே, அவர் எங்க அந்த ஆள், அவர் கூப்பிடுங்கிறாங்க. அவர் வர்றாரு. வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு, ஆனா யார் ரசூலுல்லாஹ், நான் தான் கேட்டேங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹாதா மிம்மன் கலா நஹ்பஹு, இந்த இவர் தான்ப்பா, நீ சொன்னீல கேட்டீல, யார் தன்னுடைய கடமையை சரியாக நிறைவேற்றினார்னு அல்லாஹ் சொல்றாங்கிறிய, இந்த தல்ஹா தான், அந்த வராரு பார், தல்ஹா பச்சையார் அணிஞ்சிட்டு வர்றாரு, இவரைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க என்ற ஹதீஸ் வந்து திருமதியில 3127வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதனால வந்து இந்த மாதிரியான பச்சை ஆடை அணிவதற்கு ஒரு சிறந்த சஹாபி, அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட ஒரு சஹாபி, இவரை பாராட்டி ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நபி தோழர் வந்து பச்சை ஆடை அணிந்து வந்திருக்கிறார் என்பதிலிருந்து பச்சை கலரும் இஸ்லாத்துக்கு எதிரானது இல்லை, அது ஒரு அனுமதிக்கப்பட்ட கலர் தான். அப்ப எல்லா கலரும் ஓகேயாச்சு. அதே நேரத்தில் எந்த கலருக்குமே தடை இல்லையான்னு கேட்டா, ஒரு கலருக்கு தடை இருக்கிறது. அது என்ன கலர்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயத் ஜாஃபர் ரஜுலு, புகாரியில 5846, அதாவது காவி நிறத்து ஆடை அணிவதை ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு தடை செய்தார்கள். காவி கூட டோட்டலா தடை இல்லை, சில ஹதீஸுகள்ல டோட்டல் தடை மாதிரி வருது. அப்படி வந்தா கூட இன்னொரு ஹதீஸில் ஆண்களுக்கு தடை என்று வறுமையானால் நம்ம அதை அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை பொதுவாகவும் இன்னொன்றை குறிப்பாகவும் சொல்வார்களே, ஆனால் குறிப்பாக சொன்னதை தான் பொதுவாக சொன்னதிலையும் கொண்டு நம்ம ஜாயிண்ட் பண்ணிக்கிறணும். இது ஒரு பொதுவான விதி, இந்த விதியை விளக்கக்கூடிய நேரம் இது இல்லை. இருந்தாலும் நீங்க செஞ்சு பார்த்தா கூட இதனுடைய உண்மை விளக்கிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் காவி உடை அணிவதை தடுத்தார்கள், காவி உடை அணிவதை தடுத்தார்கள், ரெண்டு வரும்.
அப்ப இந்த தடை வந்து ஆண்களுக்கு உரிய தடை தான், ரெண்டையும் இணைத்து நம்ம வழங்கி கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆண்களுக்கு தான் தடுத்தார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில 5846 ஹதீஸ்ல வருது பாருங்க. அதை வச்சு காவி உடையை ஆண்கள் அணியக்கூடாது. காவியில சட்டை, காவியில தொப்பி, காவியில துண்டு, காவியில வேட்டி, காவியில பனியன், காவி கலர்ல எந்த ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது என்பதை நம்ம வழங்கிக்கிறணும். இது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு, ஆடை சம்பந்தமான ஒரு மேட்ரு. அடுத்தது வந்து அடுத்து ஆடை சம்பந்தமா தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, கலர் முடிஞ்சு விட்டது. கலர் முடிஞ்சிருச்சா, அடுத்து வந்து மெட்டீரியல், எந்த ஆடை வந்து தடை செய்யப்பட்டிருக்குது, ஏதாவது ஆடைகள் வந்து மெட்டீரியல் தடை ஏதாவது செய்யப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பட்டு ஆடை சம்பந்தமாக அது வந்து ஆண்கள் அணியக்கூடாது என்றும், எந்தெந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அணியலாம் என்றும், எந்தெந்த அளவுக்கு அதை அணியலாம் என்றும் அதில் விரிவான சில விளக்கங்கள் இருக்கிறது. அதனால் அந்த பட்டு ஆடை அணிவதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால், புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டு ஆடை ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அதை அணிந்து கொண்டு அவர்கள் தொழுதார்கள். ஆரம்பத்தில் நல்லா அதை தடுக்கலை, அவங்க பட்டு ஆடையை அணிந்து கொண்டு தொழுகவும் செஞ்சு விட்டார்கள். தொழுத உடனே தொழுக முடிச்சவன நினைஞ்சாங்கன்னு கேட்டால், அதை கடுமையான வெறுப்பு வர்ற மாதிரி வேகமாக பிடிக்காட்டி கழட்டிடுவோம்ல, ஒரு 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 பொருள் மேலே வெறுப்பு வந்தால் கழட்டுவோம்ல, அந்த மாதிரி காரிகிலகு அதன் மீது வெறுப்பு கொண்டதை போல என்னஞ்சாங்க கலட்டி விட்டு ஒக்கால சொன்னார்கள், லா எம்பகி ஹாதாலில் முத்தகீன், இரையச்சமுடையவர்களுக்கு இது தகுதியான ஆடை இல்லை. பட்டு ஆடை அன்பளிப்பாக கொடுக்கப்படுது, அதை போட்டு தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச பிறகு சொல்றாங்க, இரையச்சமுடைய மக்களுக்கு ஏற்ற ஆடை இது கிடையாதுன்னு சொல்லிட்டு கலட்டி வீசுற மாதிரி என்ன செய்யறாங்க, தூக்கி எறிஞ்சாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எரிஞ்சதாக புகாரியில 375வது ஹதீஸ், 5802வது ஹதீஸ் ஆகிய 2 இடங்கள்ல பார்க்கலாம். அப்படின்னா அறவே அணியக்கூடாதா, அதுல ஏதாவது விதிவிலக்குகள் இருக்குது, அந்த அளவுக்கு வெறுத்திருக்கிறாங்களே, முத்தகீன்களுக்கு கூடாதுன்னா பொம்பளைக்கும் கூடாதா என்பது மாதிரியான விவரங்கள்லாம் இருக்கிறது. வந்து பட்டு ஆடை சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பு காட்டிய ஒரு ஹதீஸை பார்த்தோம். இது பற்றி மேலும் சில விவரங்கள் இருக்கிறது. அது என்ன விவரம் என்று சொன்னால், ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பட்டு ஆடை வந்து பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் விற்கிறத பார்க்குறாங்க. ஒரு பட்டு ஆடை ட்ரெஸ்ஸு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வாசலில் வச்சு விற்கப்படுது. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆடையை நீங்கள் விலைக்கு வாங்கி ஜும்மாவுக்கு மட்டும் போட்டுக்கலாம்னு, நீங்கள் மற்ற நாளில் போடாவிட்டால் கூட அந்த ஆடையை கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கி ஜும்மாவுக்காக வேண்டியும் பலபிஸ்தஹா யௌமுல் ஜுமாத்தி ஒலில் வஃப்தி இதா கதிமு அலைக்க, ஜும்மாவுக்காக வேண்டியும் தூதுக்குழுவினர்கள் பல ஊர்லேருந்து உங்களை சந்திக்க வருவாங்களே, அப்போ அவங்கள சந்திக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் போட்டுக்கொண்டால் ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமா எல்பசு ஹாதிஹி மல்லா ஹலாக்கலஹு ஃபில் ஆஹிரா, ஆகிரத்தில் மறுமையில் யாருக்கு நசீப் இல்லையோ பாக்கியம் இல்லையோ அவனுக்கு உள்ள ஆடை இது. என்னை போய் பட்டாடை வாங்க சொல்றியா, பட்டாடை பஜாரில் விற்கிது. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீ சாதாரண ஆடையில் எப்போ பார்த்தாலும் காட்சி தர்றீங்க, அது எப்போ பார்த்தாலும் அணிகிற ஆடையாக இருந்துட்டு போகுது. ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் அணிகிறதுக்குன்னு ஒரு சிறப்பு ஆடை, வெளியூர் மக்கள் யாராவது வந்து உங்களை சந்திக்க வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு கண்ணியமான தோட்டத்தில் உங்களை சந்திப்பதற்காக வேண்டி இந்த ஆடை யூஸ் ஆகுமே, நீங்கள் வாங்கிக்கிறலாமேன்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இன்னமா எல்பசு ஹாதிஹி மல்லா ஹலாக்கலஹு ஃபில் ஆஹிரா, ஆகிரத்தில் யாருக்கு எந்த ஒரு நசீபும் இல்லையோ அவன் அணிகிற ஆடை, இதை வந்து என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. பண்ணின பிறகு கொஞ்ச நாள் கழியுது. கொஞ்ச நாளைக்கு பிறகு மறுபடியும் ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பா பட்டாடை வருது. இந்த ஒரே ஹதீஸ் தான் இது. இப்படி சொல்லி முடிச்ச பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பாக பட்டாடை வருது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, இந்தாப்பா பட்டாடை ஒன்று நமக்கு வந்திருக்கு, இது நீ வச்சுக்க அப்படின்னு அவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றீங்க நீங்க, நான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் பட்டாடை வாங்கன்னு சொல்லும் பொழுது மறுமையில் பாக்கியம் இல்லாதவனுக்கு தான் இது யூஸ் ஆகும்னு சொன்னீங்க, இப்போ எனக்கு போய் தர்றீங்க, இப்போ எனக்கு மறுமையில் பாக்கியம் இல்லாமல் பார்க்குறீங்களா, இந்த ஆடையை தான் நீங்கள் வந்து கண்டிச்சு சொல்லியிருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி நீங்கள் தர்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு தந்து உனக்காக நான் தரலப்பா, உனக்கு நான் தரல, நீ அணிவதற்காக நான் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், மக்காவில் தன்னுடைய சகோதரர் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம முஷ்ரிக்கா இணை கற்பிப்பவராக இருந்தார், அவருக்கு அதை கொடுத்துட்டாங்க. அந்த பட்டாடையை வாங்கி அவங்க தான் அணியக்கூடாத, அவங்களுக்கு சட்டம் கிடையாது. முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு என்ன இல்லை, பட்டாடை அணிகிறது பட்டாடை கூடும் கூடாதுங்கிறதெல்லாம் சட்டம் கிடையாது. அவங்களுக்கு என்ன செய்யலாம்,
அழகா விற்கலாம். இப்போ தங்கமே இருக்குது, ஆண்களுக்கு ஹராம் இருக்கிறது, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆண் வந்து தங்கத்தில் மோதிரம் எனக்கு செஞ்சுதாங்கன்னு ஆர்டர் கொடுத்தான்னு செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஹராம் இல்லாமல் இந்த ஹதீஸில் வழங்குதில்ல. அப்போ இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்க என்ற ஹதீஸ் வந்து புகாரியில் 886, 948, 2104, 2612, 2619, 3054, 5841, 5981, 6081 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ என்ன வழங்குதுன்னு கேட்டால், பட்டு அணியக்கூடாதுங்கிற தெளிவாக தர தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியலை, உமரு கொடுக்கும்போது கூட அவர் அணியிறதுக்கு உனக்கு தரலன்ட்டாங்க. லம் அல்பி லம் இன்னி லம் அக்சுகஹாலி தல்பிசகா, நீ அணிகிறதுக்காக வேண்டி நான் உனக்கு அதை தரல அப்படின்னு என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி யாருக்காச்சும் கொடுப்பேன்னு தானப்பா உனக்கு தந்தேன், உனக்கு நீ போட்டுக்கிறக்கா தந்தேன் அப்படின்னு சொல்வதில் இருந்த பட்டுக்கு முஸ்லீமுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது நல்லா விளங்குகிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டு ஆடை அணியக்கூடாது என்று முரட்டு பட்டா இருந்தாலும் சரி, லேசான பட்டா இருந்தாலும் சரி, எந்த விதமான பட்டா இருந்தாலும் அணியக்கூடாது என்று தடை செய்தார்கள் என்ற ஒரு ஹதீஸு புகாரியில் 5426, 5632, 5633, 5831, 5837 ஆகிய ஹதீஸுகளில் நம்ம அந்த தடையை பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முரட்டு பட்டை தடுத்தார்கள், மென்மையான பட்டையும் தடுத்தார்கள். குறுக்கில் பட்டிருக்கும்ல, அதாவது ஒரு நூல் இப்படி வர்ற நூல் வந்து பருத்திலையும் காட்டன்லையும், இப்படி வர்ற நூல் வந்து பட்டுலையும் வருதுன்னு வைங்க, அல்லது மாற்றி வருதுன்னு வைங்க, அதாவது ரெண்டு நூல் கலந்து செய்கிறது, அந்த குறுக்க பூரா பட்டு இந்த பக்கமெல்லாம் இப்படி செய்கிறது. இந்த மாதிரி கலந்து செய்யக்கூடிய பட்டையும், அல்லது இந்த பட்டுலையே சேணம் செய்து குதிரையில் உட்காருவாங்க முதுகு அழுத்தாமல் இருக்கிறதுக்காக வேண்டி, பட்டு சேணத்தை கூட தடுக்கிறாங்க. இதுகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் புகாரியில் 5650, 1239, 5175, 5635, 5849, 5863, 6222, 6235 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இந்த செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டால், மறுமையில் பாக்கியமே இல்லை. பட்டு போட்டுக்கிட்டான்னா முழு பட்டு போட்டாலும் சரி, கிராஸில் பாதி பட்டு இல்லாத துணிகளாக இணைத்து செய்யப்பட்டதை அணிஞ்சு கொண்டாலும் சரி, ரொம்ப கரடு முரடான விலை குறைஞ்ச பட்டு இருக்கு பாருங்க, அதை போட்டுக்கிட்டாலும் சரி, விலை உயர்ந்த மென்மையான பட்டை போட்டுக்கொண்டாலும் சரி, எல்லா பட்டுமே தடை செய்யப்பட்டது. மறுமையில் நசீப் இல்லாதவனுக்கு தான் அது அணியணுமே தவிர மறுமையில் பாக்கியம் உள்ளவர்களுக்கு ஏற்ற ஆடை இல்லை. இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ்களை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல பொம்பளைக்கும் தடைங்கிறது வழங்குது. இந்த இதுவரைக்கும் உள்ள ஹதீஸை நீங்க பார்த்தீங்கன்னா மறுமையில பாக்கியத்தை தான் காரணம் காட்டுறாங்க. மறுமையில பாக்கியம் இல்லாதவன் அணிகிறதுனா மறுமையில் அந்த பாக்கியம் நமக்கு போயிருமே அப்படிங்கிற கருத்தை மட்டும் வைத்து பார்த்தோம்னு சொன்னா, இது ஆணும் பெண்ணும் முஸ்லீமா இருந்தால் அணியக்கூடாது என்ற கருத்தை தரும். ஆனால் அந்த கருத்தை எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இப்படி சொன்னால் கூட இது ஆண்களை கவனத்தில் வைத்துதான் சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்கு வேறு ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால இதெல்லாம் பொம்பளைங்க பட்டு அணிஞ்சார்களே, ஆனால் மறுமையில் அவங்களுக்கு பாக்கியங்கள் பாதிக்கப்படாது. அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை செய்யும் பொழுது அதனால் மறுமையில் எந்த ஒரு நஷ்டமும் வராது. அனுமதிக்கப்பட்டதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு ஆடை வழங்கப்பட்டுச்சு, அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுச்சு. அன்பளிப்பாக கொடுத்தா வாங்கிக்கலாம், பட்டு ஆடையை நம்ம மறுக்க தேவையில்லை. எனக்கு ஒருத்தர் பட்டு சட்டையை கொண்டாந்து கொடுத்தாருன்னு சொன்னால் அதை வாங்கி கொள்ளலாம். வாங்கி கொண்டு அதை யார் போடலாமோ அவருக்கு விற்கலாம், அல்லது இப்போ அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். அது மாதிரி எந்த ஒரு பர்பஸுக்காக வேண்டி செய்யலாம். ஒருத்தருக்கு ஹலாலாக ஒருத்தருக்கு ஹராமாக இருக்கக்கூடிய ஒரு மேட்டராக இருந்தால் அதை வந்து வியாபாரம் பண்ணுறது மார்க்கத்தில் கூடும், அன்பளிப்பு பெறுவதும் கூடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பட்டு ஆடையை கொடுத்த உடனே அவங்க வாங்கி என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அதை வந்து அலிக்கு கொடுத்துட்டாங்க, மருமகனுக்கு. ஒரு தடவை உமரு கொடுத்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அலிட்ட கொடுத்தாப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒன்றும் சொல்லாமல் கொடுத்துட்டாங்க. கொடுத்தா அவங்க நினைச்சிட்டாங்க, பார்த்துட்டு பயங்கரமாக போட்டு வந்துட்டா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அணிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிற்கிறாரு. இவருக்கு அந்த தடை தெரியலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே கேட்டுவிட்டார். ஏன் கேட்டார்னு சொன்னால், அவரே ஒரு தடவை பட்டு உடையை வாங்க சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சேபனை பண்ண காரணத்தினால அந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால
தடுத்துப்புட்டு எனக்கு தர்றீங்களா அல்லாஹ்வுடைய தூதர்னு அவர் கேட்க முடிஞ்சுச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சி தெரியாத காரணத்தினால கொடுத்த உடனே நினைச்சிட்டாரு, நம்மளை போட்டுக்கிற சொல்லி தர்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த பட்டாடை அணிந்து கொண்டுட்டாரு. அணிந்து ரசூல்லா பார்த்தாங்களா, பார்த்தா பயங்கர கோபம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபரைத்துல் கலப ஃபி வஜீஹி, அவங்களுடைய முகத்தில் கடுமையான கோபத்தை நான் பார்த்தேன். இந்த ஆடையை பார்த்த உடனே அப்படியே மூஞ்சி சவந்தரம். கோபம் வந்துச்சுன்னா தனியாக தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வருது. என்ன நீ உனக்கு தந்தா நீ அணிஞ்சுக்கிட்டு நிற்கிறேன்னு சொல்லி அந்த பார்வையிலேயே அவங்க எரிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்த உடனே விளங்கி கொண்டு ஷகக்துஹா பைன நிசாயி, என்னுடைய பொம்பளை பிள்ளைகளுக்கு அதை வெட்டி துண்டாகி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்கள் வீட்டு பொம்பளைகளுக்கு நான் கொடுத்துட்டேன், ஆம்பளைகளுக்கு அணியாமல் பெண்களுக்கு மத்தியில் நாங்கள் பங்கு வச்சு கொடுத்துட்டேன்னு சொன்னாருன்னு சொல்லி புகாரியில் 2614, 5366, 5840 ஆகிய எண்களில் கொண்ட ஹதீஸா இருக்குது. பட்டு இவர் அணியும் போது வெறுக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வெறுக்கிறாங்கன்னு விசாரிச்சு தெரிஞ்சிருப்பாரு. உடனே இப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. என்னத்துக்கு இப்படி ஒரு மாதிரியா பார்த்தாங்கன்னு விசாரிக்கும் பொழுது அவனுக்கு தெரியாத ஆம்பளை எல்லாம் போடக்கூடாதுப்பான்னு சொல்லியிருப்பாங்க யாராவது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு பொம்பளைகளுக்கு கொடுத்துட்டேன், எங்கள் வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்கு நான் அதை ஆள் கொஞ்சம் வெட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி இது புகாரியில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு தடை செய்யப்பட்ட ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட குடும்பத்தில் யூஸ் பண்ணுவாங்களா? செய்ய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 3வது மகள் உம்மு குல்சும், முதல் மகள் ஜைனபு, 2வது மகள் ருக்கையா, 3வது மகள் உம்மு குல்சும், 4வது மகள் ஃபாத்திமா. உம்மு குல்சும் அவங்களுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு நாள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மகள் 3வது மகள் உம்மு குல்சும் அவர்களை பார்த்தேன், அவர்கள் பட்டாடை அணிந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியில் 5842வது ஹதீஸா இருக்கிறது. அப்ப பெண்களுக்கு தடை செய்யப்பட்டு இருக்குமேயானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புதல்வி அணிந்திருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் அப்படி அணிந்திருந்த காரணத்தினால அது தவறாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து வஹீயின் மூலமாக அது தடுக்கப்பட்டு சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கும். அதனால பெண்களுக்கு இதுல விதிவிலக்கு இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அதனால பட்டாடை கூடாது என்பதை எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டா, ஆண்கள் அணியக்கூடாது, பெண்கள் அணியலாம், அதை விளங்கிக்கணும். ஆனா பட்டுன்னா பட்டு தான், இந்த செயற்கை பட்டெல்லாம் நீங்க பட்டுன்ற கூடாது. பட்டு மாதிரி மென்மையாக நைலான்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல எல்லாம் கூட தயாரிக்கிறாங்க. பட்டுன்னா எதுக்கு சொல்றதுன்னு சொன்னா, பட்டு புழுன்னு ஒரு புழு இருக்கிறது, அந்த புழுவை வளர்க்குவாங்க, அது ஒரு கூடு மாதிரி கட்டும், அந்த கூடுல நூல் நூலா சுத்திக்கிட்டு இருக்கும் அந்த பட்டு. அதை எடுத்து அப்படி வேக வச்சு எடுத்து அந்த நூலை பிரித்து எடுத்து அதிலிருந்து தயாரிக்கிறது தான் பட்டு. அந்த பட்டா இருக்குமையானால் அது தான் மார்க்க தடுக்கப்படுமே தவிர, செயற்கை பட்டு அந்த என்னமோ பட்டுலாம் சொல்றாங்க இருக்கியா, அதெல்லாம் பட்டு கிடையாது. அந்த தரத்தை இதில் கொண்டு வர்றது. லெதர் மாதிரி செயற்கை சிந்தட்டிக் லெதருங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சிந்தட்டிக் பட்டு இருக்கிறது. அது மாதிரி பட்டுகளா இருக்குமையானால் அது இந்த பட்டுடைய ஹுக்குமு சட்டம் வராதுங்க. பட்டுனா பட்டு அந்த மெட்டீரியல் இருக்கணும். அதில் பட்டில் என்ன செய்யலான்னு கேட்டால் ஒரு சின்ன அனுமதி இருக்கிறது. ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளைக்கு தான் ஃபுல்லாக அனுமதி இருக்கு. ஆம்பளையாக இருந்தாங்கன்னு சொன்னால், இந்த நான் சட்டை போட்டிருக்கிறேன், இந்த சட்டையுடைய இந்த காலர் இருக்குல்ல, இதை மட்டும் நான் பட்டில் வச்சுக்கிடலாம் உதாரணத்துக்காக வேண்டி. அல்லது இந்த கை இருக்க அந்த இருக்கா, இதை மட்டும் அப்படி பட்டில் வச்சுக்கிடலாம். அல்லது இந்த கையில் ஓரத்தில் கரை கொடுத்துருப்பாங்கல்ல, கரை, அதை மட்டும் பட்டில் அப்படி அழகுபடுத்தாதான் வச்சுக்கிடலாமா, அந்த அளவுக்கு வச்சுக்கிடலான்னு எங்கே விளங்குதுன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அனில் ஹரீரி, பட்டு தடுத்தாங்க, இல்லா ஹாக்கதா, இந்த அளவு தவிர தடுத்தார்கள் வருது. இந்த அளவுன்னு சொல்லிவிட்டு வா அஷார பி இஸ்பைஹி அல்லதைனி தலியானி லிபுஹாம், கட்ட விரலுக்கு பக்கத்தில் உள்ள 2 விரலையும் இப்படி காட்டி இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா பரவாயில்லைன்ட்டாங்க, இதுக்கு மேலே இருந்தா தடுத்தாங்கன்னு வருது. அப்ப சின்ன அளவுல இந்த அளவுக்கு அப்படி ஓரம் தாரமா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரியில 5828வது ஹதீஸாகவும் 5829வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால பட்டுங்கிறது பட்டுல பார்டர் கட்டிக்கலாம், பட்டுல அப்படி காலர் மட்டும் அதுக்காவது அந்த கழுத்தை உரசுதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல பட்டு போட்டீங்கன்னு வைங்களேன், அவளுக்கு அழகா சூப்பரா இருக்கும். பட்டு கழுத்தை உறுத்தாது. அதனால அந்த மாதிரிலாம் போடுறதா இருந்தால் அதுக்கு அனுமதி இருக்கு.
அந்த மாதிரி ஒரு இந்த 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 அந்த அகலத்துக்கு கூடி போயிடக்கூடாது, 2 விரல் அளவுக்கு அது மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லி தடை செய்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுமதிக்கவும் செய்திருக்கிறார்கள் என்பதை புகாரில் 5828 5829 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதுபோக சில பேருக்கு வந்து பட்டு வந்து வேறு காரணத்துக்காக அனுமதிக்கப்படும். உதாரணமாக சொறி சிறங்கு வருதுன்னு வைங்களேன், சிறங்கு புண்ணு அது வந்துருச்சுன்னு சொன்னால் அது வீட்டுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை, வெளியே போகிறோன்னு வைங்களேன், ஒரு ஆடையை போட்டோம்னு சொன்னால் அந்த ஆடை உரசியே உறுத்திய புண்ணை பெருசாக்கி விட்டுரும். இந்த சிறங்குலாம் இருக்குது பாருங்களேன், காட்டனு நைலானு இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்கன்னு வைங்க, அந்த புண்ணை வந்து அதிகமாக்கி விட்டுரும். அந்த வலி வந்து தாங்காது, சில சிறங்குகளுக்கு வந்து தாங்காது. ஆனால் வந்து அது பட்டு இருக்குது பாருங்க, அது வந்து உறுத்தாது, வலுவலுன்னு இருக்கும் சிறங்குல போட்டாலும். அந்த மாதிரி வந்து சொறி சிறங்கு இருந்து மற்ற ஆடைகள் போடுவது அவங்களுடைய உடலுக்கு வந்து ஏதாவது இடைஞ்சல் தர்றதா இருந்தால் அவங்க என்ன செய்யலான்னு கேட்டால் பட்டில் வந்து சட்டை வேட்டிலாம் போட்டுக்கலாம். அவங்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது, அவங்களுக்கு பிரத்யேகமான அது அனுமதி. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கும் பட்டு ஆடை அணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சொறி சிறங்குக்காக வேண்டி அந்த நேரத்தில் போட்டுக்கிற சொன்னாங்க என்று புகாரியில் 5839, 2919, 2920, 2922 இதுலேயே சில அறிவிப்புகள் என்ன வரும்னு கேட்டால் யுத்தத்தில் அது மாதிரி அனுமதி கொடுத்தாங்கன்ற மாதிரியும் வரும். யுத்தத்தில் எதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா யுத்தத்தில் அனுமதி இருக்கிறது. யுத்தத்தில் எதுக்கு அனுமதின்னு கேட்டால் அந்த காலத்தில் வந்து வாள் வச்சு தானே சண்டை போடுவாங்க, பீரங்கி குண்டு அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அதிகபட்சமாக வாள் வச்சு சண்டை போடுவாங்க. அந்த வாள் வந்து மேலே படும் பொழுது அந்த பட்டு ஆடையில் பட்டால் வலிக்கிக்கிட்டு போயிடும். பெரும்பாலும் அந்த வெட்டு வந்து படாமல் அந்த வேகமான வலி தான் இருக்குமே தவிர இப்படி இறங்குறது இப்படி வலிக்கிட்டு போயிடும். பட்டில் அந்த வலுவர் சரியான பட்டா இருந்தால், ஒரிஜினல் பட்டா இருந்தால் அது வந்து ஓரளவுக்கு அந்த வெட்டுக்காயங்களை தடுக்கும் என்பதற்காக வேண்டி யுத்த காலத்தில் பட்ட ஆடை அணிந்து கொள்ளலாம். இந்த பர்பஸுக்காக வேண்டி அந்த பர்பஸ் இந்த காலத்துக்கு சரி வராது. இந்த காலத்துக்கு துப்பாக்கி கொண்டு சுட்டு போயிடுவாங்கதா, அதெல்லாம் பட்ட ஆடை வந்து தடுக்காது. அந்த காலத்துக்கு அது சரி. இந்த காலத்தில் யுத்த முறைகளில் வந்துக்கிட்டு நான் யுத்தத்துக்கு போகிறேன்னு பட்டாடை போட்டு விமானத்திலேருந்து குண்டை போட்டேன்னா சாவமையாக இருக்க போகிறோம், அதுன்னு அது தடுக்காது. நெசமாக தடுக்கக்கூடிய பர்பஸ் இருக்குமே, ஆனால் அதுக்கு அந்த காலத்தை அனுமதிச்சாங்க. இந்த காலத்துக்கு அந்த காரணம் இல்லை. ஆனால் எல்லா காலத்துக்குள்ளும் சொறி சிறங்கு எல்லா காலத்துக்கும் உள்ளது தானே. அந்த மாதிரி சொறி சிறங்கு இருந்து அந்த மற்ற ஆடைகள் மேனியை உறுத்துற மாதிரி இருந்தால், அதனால் புண்ணு அதிகமாயிரும் என்று இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் என்ன செஞ்சுக்கலாம், பட்டு ஆடையை பட்டு சட்டையை போட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு தப்பு இல்லை. அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த உள் உறுப்புகள் அந்த இடங்கள்ல நோய்கள் இருக்குன்னு வைங்களேன், அவங்க பட்டியிலே டிராயர் ஜட்டி மாதிரி போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த அந்த புண்ணு இருக்கிறவர்கள் அது உறுத்துது, மற்ற ட்ரெஸ் போட்டோம்னா அது வந்து சரியாக வராது நினைத்தார்களே, ஆனால் பட்டு வந்து உறுத்தாது. அது வந்து அது இருந்து இல்லாத மாதிரியே இருக்கும், அது மென்மையாக இருக்கும். அதுக்காக வேண்டிய அது மாதிரியான உள்ளாடைகள் இருக்குது பாருங்களேன், அதுகள்லாம் பட்டில் போட்டுக்கலாம். ஆனால் எப்போ போடலாம் அது மாதிரி இருக்கணும், ரீசன் இருக்கணும். அது சாதாரணமாக எடுத்து நீ போட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்குமே, ஆனால் அவர்கள் வந்து பட்டு போட்டுக்கலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸிலிருந்து வழங்குகிறோம். இது பட்டை பற்றிய விஷயம். ஆணுக்கு அனுமதி அறவே ஆணுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது, பெண்ணுக்கு அனுமதி இருக்கிறது, ஆண்களுக்கு இந்த அளவுக்கு அனுமதி இருக்கிறது, நோய்க்காக வேண்டிய அனுமதி இருக்கிறது, யுத்தத்துக்கு அனுமதி இருக்கிறது என்பதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஆடை அணியிறோம்ல, இந்த அணியிற ஆடை வந்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த இப்போ ஆண்கள் ஆடை எடுத்துக்கிறீங்களேன், ஆண்கள் ஆடை இப்போ போட்டோம்னா டைட்டாக ஒருத்தர் போட்டு வரான்னு வைங்க, இறுக்கமான ஆடை. இதே கலரை பார்த்துட்டோம், பட்டு மெட்டீரியலே பார்த்துட்டோம். இனிமேல் என்ன பார்க்கணும்னு கேட்டால் சட்டை, அரைக்கை சட்டை, முழுக்கை சட்டை, ஜிப்பா, எத்தனை வகையாக நம்ம துணிகளை தயாரிக்கிறோம். அதில் என்னென்ன வகைகள்லாம் அனுமதி இருக்கிறது, என்னென்ன வகையெல்லாம் அனுமதி இல்லைன்னு பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கெல்லாம் என்ன ஒரு சரத்து கிடையாது. எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் போட்டுட்டு போகலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க ஒரு ஜுப்பா அணிந்திருக்கிறாங்க. ஜுப்பாண்டா என்ன, அதை நீங்கள் விளங்கிக்கிறணும். ஜுப்பாண்டா நீங்கள் என்ன விளங்கிக்கிறீங்கன்னா, இப்போ அஜர்த்து மரெல்லாம் போடுறாங்களே முழங்கால கீழே ஒரு பெருசாக, அதைத்தான் நீங்கள் ஜுப்பான்னு விளங்கி வச்சுக்கிறீங்க. அப்படி விளங்க வச்சுவிட்டாங்க. ஜுப்பாவுக்கு அந்த அர்த்தமே கிடையாது. உருதுல தான் ஜுப்பாவுக்கு அந்த அர்த்தம். உருது மொழியில் உள்ள ஜுப்பாவுக்கு தான் அந்த மாதிரி ஒரு டைப்பான போடுறாங்களா இல்லையா, எவ்வளோ முழங்கால கீழே போடுவாங்கல்ல, இந்த காலர்லாம் இல்லாமல் கைக்கெல்லாம் பட்டன்லாம் இல்லாமல் ஒரு டைப்பாக போடுறாங்க இல்லையா, ஷேர்வானி டைப்பில் சாதா துணியில் போடுறது, அந்த மாதிரி துணியில் போடுறது தான் ஜுப்பான்னு சொல்கிறாங்க. இது அல்ல ஜுப்பாங்கிறது. ஹதீஸில் ஜுப்பா எதுக்குன்னு சொன்னால் குளிருக்காக போடக்கூடிய ஆடையை தான் அரபு மொழியில் ஜுப்பான்னு சொல்லுவாங்க. சொட்டர். இப்போ ஜுப்பாவுக்கு என்ன அர்த்தம், அரபி மொழியில் அர்த்தம், அரபு மொழியில் ஜுப்பாவுக்கு சொட்டுன்னு அர்த்தம், உருது மொழியில் ஜுப்பாவுக்கு வந்து முழங்காலுக்குள்ள உள்ள அந்த பெரிய ஆடை லம்பா ஆடைன்னு அர்த்தம். இவங்க விளங்காமல் அரபியும் உருதையும் போட்டு குழப்பிக்கிட்டு
ஹதீஸ்ல வர்ற ஜுப்பா இந்த ஜுப்பா நினைக்கிறாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபில ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஜால் பர்துல் ஜுப்பாத், ஜுப்பா போட்டிருக்கும் போது குளிர்தாம்பாங்க. அதுல இருந்து என்ன குளிருக்கு போற ஆடைன்னு வழங்குது. அரபில் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா, ஜால் பர்துல் ஜுப்பாத், ஜுப்பா போட்டிருக்கும் போது குளிருதே. ஜுப்பான்னா குளிரை தடுக்கணும். இப்போ குளிரை தடுப்பதற்காக வேண்டி போடக்கூடிய கம்பளி ஆடை இருக்கு பாருங்க, சொட்டர், கம்பளியில் சொட்டர் குளிருக்கு போடுவோம்ல, அந்த குளிர் காலத்தில் மாட்டிட்டு இருக்கிறோம்ல, அந்த ஆடைக்கு பேர் தான் ஜுப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொட்டரை எப்படி போடுவோம், குளிருக்கு போடுற ஆடை எப்படி போடுவோம், ஒரு ஆள் உள்ள படுத்துக்கிற மாதிரியே போடுவோம். எப்படி போடுவோம், புட்டிச்சு இருக்கிற மாதிரி போட்டிருப்போம். சொட்டு போட்டோம்னு சொன்னா அப்பதான் உள்ளுக்கு காத்து போவாது. குளிரை தடுப்பதற்குன்னு ஒரு ஆடையை போட்டோம்னு சொன்னா அது தடுக்கிற மாதிரி அணியணும். ஆடை மட்டும் தடுக்காது, கேப் வழியா அந்த கேப்பையும் தடுக்கணும். இப்படி போடணும், இருக்குமா போடணும், அப்பதான் தடுக்க முடியும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு தேவைக்கு போனாங்க, வெளியே தான் போறாங்க, சொற்றோடே போறாங்க. சொற்றோட வெளியே போன ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. சொற்றை போட்டு மேலே சட்டையை போட்டுட்டு போகணும். இப்போ நான் ஒரு சொற்றை போட்டு வெளியே போறேன்னு வைங்களேன், ரொம்ப பெரிய பயங்கரமான கிரிமினல் குற்றம் செஞ்ச மாதிரி நம்மளை சுட்டி காட்டி அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. சொற்றை போட்டு வெளியே போகலாம். சாதாரணமாக ஒரு சொற்றை போட்டு மாட்டிக்கிட்டு என்ன செய்யலாம், குளிர் காலத்தில் வெளியே போகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி போட்டுட்டு வெளியே வந்தாங்க. வெளியே ஒழு செய்கிறாங்க, வெளியே வந்து ஒழு செய்கிறாங்க. ஒழு செய்யும் போது அலைஹி ஜுப்பத்துன் ஷாமியத்துன், ஷாமில் சிரியாவில் தயாரிக்கப்பட்ட ஜுப்பா குளிராடை ஒன்று அவர்கள் அணிந்திருந்தார்கள். அணிஞ்சிருந்தவுடனே வாய் கொப்பளித்து மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி முகத்தை எல்லாம் கழுவி அப்புறம் கையை கழுவணும்ல, கையை கழுவ போனா கையை கழுவ ஏறலை. ஏன் ஏறலை, சரி டைட்டாக இருக்குது. அது அப்படியே வருது. எதைகி மின் கும்மைகி, கை சட்டை கையில இருந்து கையை வெளியேற்றுறதுக்கு எடுக்க பார்க்குறாங்க, சுருட்ட முடியலை. ஏன்னு கேட்டால் காணா லை கைனி, ரெண்டும் பயங்கரமான டைட்டாக இருந்த காரணத்தினால முடியலை. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, ஜுப்பாவுக்கு உள்புறமாக இப்படி விட்டு கையை எடுத்து உள்புறமாக எடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து கைகளை கழுவுனாங்க என்ற ஒரு ஹதீஸு புகாரியில் 5798 5799 இந்த ரெண்டு ஹதீஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுக்கமான ஆடை அணிந்திருக்கிறார்கள். ஆண்களை பெண்கள் இறுக்கமாக அணியக்கூடாது. நான் ஆண் ஆடைக்கு தான் சொல்லிட்டு வர்றேன். இப்போ சொல்கிற விஷயம் வந்து ஆண்கள் ஆடை, பெண்கள் ஆடை வந்து இறுக்கமாக இருக்கக்கூடாது என்பதை பெண்களுடைய ஆடையை பற்றி பேசும்போது நம்ம காரண காரியத்தோடு விளக்குவோம். இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைட்டாக அந்த சட்டையை நான் போடுறேன், இப்படி இருக்கிற மாதிரி போடலாமான்னா போடலாம். உனக்குதா